5, 4, 3, 2, 1, go! பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் மூச்சே, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் மூச்சே, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே அப்பா, இந்த இடத்துல நீங்க வருகிறதற்காக நன்றி தகப்பனே. அப்பா, ஒருவரை வேலையின் தகப்பனே, பாடல் வேலையா இருக்கட்டும் தகப்பனே, செய்தி வேலையா இருக்கட்டும் தகப்பனே, நீங்க ஆளுகை செய்யறதுக்காக நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் அப்பா. இன்னும் வர இருக்கிற பிள்ளைகளை தகப்பனே, எந்த தடையும் இன்றி தகப்பனே, நீங்க என்னை கொண்டு வந்து சேர்க்கிறதற்காக நன்றி அப்பா. இன்னைக்கு எங்களுக்கு தேவையான அந்த ஆவிக்குரிய போஜனத்தை நீங்க எங்களுக்கு தருகிறதற்காக நன்றி அப்பா. உங்க பிரசன்னத்துல தகப்பனே நாங்க மகிழ்ந்திருந்து செல்றதுக்கு நீங்க கிருபை தரதுக்காக நன்றி அப்பா. எங்க ஒருவர்த்தரை நாங்க விட்டு கொடுக்குறோம் தகப்பனே, நீங்க ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கண்ணில் மூடி கொஞ்சம் நேரம் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் இந்த கொடுகையை ஆசீர்வதிக்கும்படியாக தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நல்ல தெய்வமே, ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி நன்றி நன்றி. பரிசுத்தத்தினால் அலங்கரித்திருக்கிற அந்த நல்ல கூடுகைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கீழ்ப்படிதலினால் அலங்கரித்திருக்கிற, விசுவாசத்தினால் அலங்கரித்திருக்கிற இந்த நல்ல கூடுகைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தொழுது கொள்ள கிருபை செய்வீராக, பிரசன்னத்திலே மகிழச் செய்வீராக. இந்த உலகத்தை பார்க்கிலும் உம்முடைய பிரசன்னம் நல்லது என்று எங்கள் பிள்ளைகள் சொல்ல செய்வீராக. இன்று அனுபவிக்கிற பிரசன்னம் ஆண்டவரே கோடி கொடுத்தாலும் ஈடாகாது என்று எங்கள் பிள்ளைகளெல்லாம், வருகிறவர்களெல்லாம், அனுபவிக்கிறவர்களெல்லாம் சொல்ல செய்கிற பிரசன்னம் நிரப்புவதாக. எதையும் இழக்கலாம் ஆண்டவரே இந்த பிரசன்னத்திற்காக என்று அனுபவிக்கும் போது உணரச் செய்வீராக. இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல என்று பவுல் சொன்னது போல பிரசன்னத்தை அனுபவித்த எல்லா சீசர்களும் ஆண்டவருக்காக பாட அனுபவிக்கிறதை பாக்கியமாக எண்ணுகிறார்களே, அதே போல பிரசன்னத்தை அனுபவித்தவர்கள் இந்த உலகம் குப்பையாக தோணுகிற அளவுக்கு நிரப்பினது போல எங்கள் பிள்ளைகளை எல்லாரையும் பிரசன்னத்தினால நிரப்பும் ஆண்டவரே. அந்த பிரசன்னத்தினால நிரப்பும் ஆண்டவரே. அந்த பிரசன்னத்தினால நிரப்பும் ஆண்டவரே. உலகம் சிறியதாக தோன்ற அளவுக்கு அந்த பிரசன்னத்தினால நிரப்பும் ஆண்டவரே. உலகத்தை உதறி தள்ளுகிற சீ குப்பை என்று
எரிகிற அளவுக்கு பிரசன்னத்தினால, அந்த பிரசன்னத்தினால வருகிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் நிரப்ப போகிறதற்கு உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா. பிரசன்னரே, எல்லா சேர்லையும் அந்த பிரசன்னம் நிரப்பட்டும். ஆலயம் முழுவதும் அந்த பிரசன்னம் நிரம்பட்டும். வெறும் உலக பிரச்சனையை தீர்க்கிற பிரசனம் அல்ல, இது உலகத்தை பார்க்கிலும் மேலான உன்னதமான மகிமையான ஓ என் தேவ பிரசன்னமே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எனக்கு நான் நினைத்தது கிடைக்காமல் போனாலும் பரவாயில்ல, இன்று இந்த நான் அனுபவித்த பிரசன்னம் எனக்கு எல்லாவற்றையும் விட மேலானது என்று சொல்ல செய்கிற நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் நீர் எனக்கு தந்த சந்தோஷம் பெரியது என்று சொல்லுகிற பிரசன்னம் ஆண்டவரே. என்னை கொன்று போட்டாலும் உண்மையில் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்லுகிற பிரசன்னம், திராட்சரசம் பார்க்கிலும் இனிமையானது என்று சொல்ல செய்கிற பிரசன்னம், மரணத்தை விட கொடியது உம்முடைய நேசம் என்று சொல்ல செய்கிற பிரசன்னம் ஆண்டவரே இதுவரை நாங்கள் அனுபவிக்கலே. ஆனால் இப்போது இதுவரை இந்த திராட்சரசம் எங்கிருந்தது என்று கேட்டது போல இதுவரையும் நாங்கள் அனுபவித்திராத அந்த பிரசன்னத்தினால நிரப்புவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்க பிரசன்னம் மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே, உங்க பிரசன்னம் மாத்திரம் போதும் ஆண்டவரே. எப்பவும் நிரம்பி இருக்கிறது. பாட்டு பாடும்போது, ஆலயத்துக்கு வரும்போது, தனி ஜெபம் வரும்போது மாத்திரம் நீங்கள் அனுபவிக்கிற பிரசன்னம் அல்ல, நடக்கும் போதும் நாங்கள் அனுபவிக்கணும், உட்காரும் போதும் நாங்கள் அனுபவிக்கணும், எழுதும் போதும் நாங்கள் அனுபவிக்கணும், என்ன செஞ்சாலும் நாங்கள் அனுபவிக்கணும். எனக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குதே நாங்கள் அனுபவிக்கணும். தாவீதை போல என்னை விட்டு எடுத்துறாதீங்க பரிசுத்த ஆவியேன்னு சொல்லணும். சிம்சோனை போல என்னை தன்னை விட்டு எடுபட்டதை அறியாமல் இருந்த சிம்சோனை போல இருக்கக்கூடாது ஆண்டவரே. எங்களை விட்டு எடுபட்ட பிரசனத்தை அறியாது இருக்கிற சிம்சோனை போல இருக்கக்கூடாது ஆண்டவரே. என்னை விட்டு எடுத்துறாதீங்க. இது என் கூட இப்போதைக்கு இந்த நேரத்தில் இந்த நொடியில் இவர்களோடு பேசும்போது நான் உணரலையே என்று சொல்லுகிற பதட்டம் அடைகிற அளவுக்கு நான் இந்த பிரசனத்தை விரும்புகிறவனாய், தாவீதை போல நாடுகிறவனாய், கர்த்தர் பிரசனத்தினால் நிரப்புங்க அப்பா. ஹல்லேலூயா. உலகம் எல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் மாயையா, அன்பொன்றே போதுமையா, அன்பொன்றே போதுமையா. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம், ஆஹா பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம், ஆஹா பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம், ஆஹா பிரசன்னம், பிரசன்னம், தேவ
மேகத்தை திரை போல விரித்த எங்கள் நல்ல தெய்வம், அதே மேகத்தை பிரசன்ன மழையிலே எங்களை விரித்து எங்களை நனைக்கிறதற்காக ஸ்தோத்திரம். வாடுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். பாடுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவர்களுக்கு அப்படியே அவர் வாழ்க்கையிலே வாய்க்கச் செய்வீராக. நடத்துகிறவர்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீ தாமே பேசி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேன் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சீக்கிரமாய் வந்த உங்களுக்கு கர்த்தர் துரிதமாய் ஆசீர்வாதங்களை தீவிரப்படுத்துவாராக. அப்போ தாமதமாக வந்தவங்களுக்கு தாமதமானு நீ கேட்கக்கூடாது, அடுத்து குதர்க்கமாக கேட்கக்கூடாது, சரிங்களா? ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த சீக்கிரமாக, இதெல்லாம் கனப்படுத்துகிறதுக்கு உண்டான ஒரு அடையாளம். வேகமாக வந்து ஆலயத்தில் உட்கார்ந்து ஆண்டவரை ஆராதிக்கிறதுல ஆண்டவரை கனப்படுத்துறதுக்கு, மிகவும் நேசிக்கிறதற்கு அடையாளம். முதல் தரமானதையும் சிறந்ததையும் ஆண்டவர் கொடுத்தான். காயின் சிலவற்றை கொடுத்தான், நேரங்களிலே சில நேரங்களில் கிடைக்கிற நேரத்தை கொடுக்கறது தான் காயினுடைய காரியம். ஆபேல் முதல் தரமானதை சிறந்ததையும் கொடுத்தான. முதல் தரமான ஃபஸ்ட்டாக வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் ஆபேலை போல அங்கீகரித்து ஆசீர்வதிப்பாராக. இப்போ நம்ம மத்தியில் இருக்கிற சிஸ்டர் வந்து பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் நடத்துவாங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். இந்த சாயங்கால வேளையில் ஆண்டவரை துதிக்க வந்திருக்கிற நமக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ளவர்களை பிரிஸ்கா இந்த சாயங்கால வேளையில் என் ஆண்டவர் என்னானாலும் சரி, என் ஆண்டவர் எனக்கு முன்பாக நிற்கிறார், ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபத்தோட்ட ஜெயகீதங்களில் 368வது பாடல் நாம் பாடுவோம். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. இடுக்கண் நீக்கி விடுவிக்கிறீர், இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர். இறுதி வரை நடத்தி செல்வீர், இறுதி வரை நடத்தி செல்வீர். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே
விடாமல் எலும்புகள் நரம்புகள் முறிந்து விடாமல் யெகோவா தேவன் பார்த்துக் கொள்வீர். யெகோவா தேவன் பார்த்துக் கொள்வீர். அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை. அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன். பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன். பிரகாசம் அடைகின்றேன். அல்லேலூயா. 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 ஆண்டவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒன்றும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, உங்க முன்னாடி நிற்கிறேன். நான் படிப்பே ஏறாத ஒரு 1ஆம் நம்பர் முட்டாளாக இருந்தேன் என் வாழ்க்கையில். படிப்பே ஏறாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் என்னைக்கு படிப்பே டிஸ்கன்டினியூ ஆயிடுச்சு. உனக்கு படிப்பு ஏறாது, நீ ஒன்றுக்கும் குட் ஃபார் நத்திங். சும்மா நீ இந்த பிள்ளைய அக்கா பிள்ளையில தூக்கி வளர்த்துட்டு அப்படியே இரு, அவ்வளோதான் உன் வாழ்க்கை அப்படின்னு. ஆனால் இயேசு என் வாழ்க்கையில் என்னை தேடி வந்தார். நர்சிங் படிக்கிற அளவுக்கு தேவன் எனக்கு புத்தி கொடுத்தாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு வந்திருக்கிற உங்கள் வாலிப பிள்ளைங்க, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வாய் திறந்து கேட்குறீங்களோ அது கண்டிப்பாக நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிற வாயை திறந்து ஆமென் சொல்லுங்க. அப்போ ஏன்னா நீங்கள் உங்கள் வாயை விட்டு அந்த வார்த்தை வெளியில் வரணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாயை விட்டு நீங்கள் அறிக்கை செய்யும் போது உங்கள் வாழ்க்கையில் அது அப்படியே நடக்கும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து ஒரு பழைய பாடல், கூடுமே எல்லாம் கூடுமே என்ற பாடல் தெரிந்த நிலது. ஹல்லேலூயா. ஃபாதர் பாட்டு தெரியாத பாட்டு யாருக்கு இருக்கு? ஹல்லேலூயா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதட்டினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே. இயேசு சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா.
நீரையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் பெயரால் கை நீட்டினார், நோய்கள் மறையுதையா. உம் பெயரால் கை நீட்டினார், நோய்கள் மறையுதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். ஆமென் ஆமென். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. மலைகள் செம்மறி போல் துள்ளியது ஏன் ஐயா. மலைகள் செம்மறி போல் துள்ளியது ஏன் ஐயா. குன்றுகள் ஆடுகள் போல் குதித்தது ஏன் ஐயா. குன்றுகள் ஆடுகள் போல் குதித்தது ஏன் ஐயா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மா கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. ஹல்லேலூயா. Hallelujah. நம்ம ஆண்டவரால மட்டும்தான் முடியும். மரித்தோரை உயிரோட எழுப்புகிற வல்லமை யாருக்கு உண்டு? நம்ம ஆண்டவராகிய இயேசுக்கு மட்டும்தான் உண்டு. ஹல்லேலூயா. Hallelujah. ஒண்ணுமே தெரியாத என்ன, எதுக்குமே உபயோகம் இல்லாத என்ன இயேசு தேடி வந்து ரட்சித்து படிக்க எந்த ஒரு சான்ஸே இல்லை. அந்த அளவுக்கு எனக்கு பிரெயினும் இல்லை, ஞாபக சக்தியும் இல்லை. என் வேலை நல்லா சாப்பிடுவேன், அப்படி இருந்தேன் என் வாழ்க்கையில். சாப்பிட்டா போது தூங்கினா போது, இப்படி தான் இருந்தது என் வாழ்க்கையில். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு என்னைக்கு என் முழு உள்ளத்தையும், என்னுடைய சிந்தனை, என்னுடைய நினைவு எல்லாவற்றையும் இயேசுவுக்கு நான் ஒப்பு கொடுத்தேனோ, அன்று என் ஆண்டவராகிய இயேசு என் வாழ்க்கையை அப்படியே சேஞ்சஸ் பண்ணினார். ஹல்லேலூயா. உண்மையிலே எனக்கு தமிழே படிக்க தெரியாதுங்க. தமிழே 8ஆம் கிளாஸ் படிப்பை தமிழே வாசிக்க தெரியாது. அப்போ நான் எப்படி படிச்சிருப்பேன் பாருங்க. ஒன்றும் தெரியாத என்னைய தேவன் ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுத்த போது நல்ல சிறந்த ஞானத்தை கொடுத்து நல்ல ஒரு ஸ்டாஃப் நர்ஸுக்கு கடவுள் படிக்க எனக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது என்னால் முடியாது, யாரால முடியும்? நம்ம ஆண்டவரால, இயேசுவால முடியும். இன்னைக்கு நீங்கள் என்னென்ன காரியத்துக்காகலாம் நீங்கள் வந்திருக்கிறீங்களோ அந்த காரியத்தையெல்லாம் தேவன் ஜெயமாய் மாற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு காரியம் நான் ஒன்று சொல்லி கொடுத்து போகிறேன். நீங்கள் எப்படியெல்லாம் நீங்கள் வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை அனுதினமும் ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு சொல்லிக்கிட்டே இருங்க. ஹல்லேலூயா. அது கண்டிப்பாக நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். அவரால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் நமக்கு செய்கிறது அதெல்லாம் ரொம்ப, மலையாளத்தில் சொல்லுவாங்க, அது ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் சுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்வாங்க. ஹல்லேலூயா. அவரால் எல்லாமே செய்ய முடியும். ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. இன்றையிலேருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் சொல்லுவீங்களா? ஆமென். இப்போ சொல்லுங்க. ஆமென், ஆமென். நீங்கள் எதெல்லாம் ஆண்டவருடைய நாமத்தில் கேட்குறீங்களோ அது எல்லாத்தையுமே இயேசு செய்வார். ஒன்றும் தெரியாத என்னையவேவும் தேவன் என்னை இவ்வளவாய் நடத்தி கொண்டு வராருன்னா உங்களுக்கு ஆண்டவர் செய்ய மாட்டார். நீங்களும் நல்லா படிக்கிற பிரில்லியன்ட் மாதிரி இருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு பாடல், மறக்கப்படுவதில்லை என்கிற ஒரு பாடலை நாம் என்ன செய்வோம்? பாடுவோம். மறக்கப்படுவதில்லை நீ, என்னால் மறக்கப்படுவதில்லை. மறக்கப்படுவதில்லை நீ,
என்னால் மறக்கப்படுவதில்லை. கலங்காதே என் மகனே, கைவிட நான் மனிதனல்ல. கலங்காதே என் மகளே, கைவிட நான் மனிதனல்ல. மறக்கப்படுவதில்லை நீ, என்னால் மறக்கப்படுவதில்லை. சேர்ந்து பாடுவோமா? மறக்கப்படுவதில்லை நீ, என்னால் மறக்கப்படுவதில்லை. தாய் மறந்தாலும் தந்தை வெறுத்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. தாய் மறந்தாலும் தந்தை வெறுத்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. கண் முன்னே நீதானே, உன்னை நான் உருவாக்கினேன். என் கண் முன்னே நீதானே, உன்னை நான் உருவாக்கினேன். கலங்காதே என் மகனே, கைவிட நான் மனிதனல்ல. கலங்காதே என் மகனே, கைவிட நான் மனிதனல்ல. மறக்கப்படுவதில்லை நீ, என்னால் மறக்கப்படுவதில்லை. மறக்கப்படுவதில்லை நீ, என்னால் மறக்கப்படுவதில்லை. மலைகள் குன்றுகள் விலகி போகலாம், விலகாது என் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகி போகலாம், விலகாது என் கிருபை. விலை கொடுத்து வாங்கியுள்ளே, எனக்கே நீ சொந்தம். விலை கொடுத்து வாங்கியுள்ளே, எனக்கே நீ சொந்தம். கலங்காதே என் மகனே, கைவிட நான் மனிதனல்ல. கலங்காதே என் மகனே, கைவிட நான் மனிதனல்ல. மறக்கப்படுவதில்லை நீ, என்னால் மறக்கப்படுவதில்லை. மறக்கப்படுவதில்லை நீ, என்னால் மறக்கப்படுவதில்லை. உள்ளங்கையிலே பொறித்து வைத்துள்ளேன், எதிர்கால பயம் வேண்டாம். உள்ளங்கையிலே பொறித்து வைத்துள்ளேன், எதிர்கால பயம் வேண்டாம். ஏக்கமெல்லாம் ஈடேறும், கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேறும். உன் ஏக்கமெல்லாம் ஈடேறும், கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேறும். கலங்காதே என் மகனே, கைவிட நான் மனிதனல்ல. கலங்காதே என் மகனே, கைவிட நான் மனிதனல்ல. மறக்கப்படுவதில்லை நீ, என்னால் மறக்கப்படுவதில்லை. மறக்கப்படுவதில்லை நீ, என்னால் மறக்கப்படுவதில்லை. இயேசுக்கு சித்தனா முடிந்து போனது, ரெகபோ தொடங்கிவிட்டது. இயேசுக்கு சித்தனா முடிந்து போனது, ரெகபோ தொடங்கிவிட்டது. நீ படுகி பெருகிடுவாய், குறுகி போவதில்லை. நீ படுகி பெருகிடுவாய், குறுகி போவதில்லை. கலங்கா
மறக்கப்படுவதில்லை நீ, என்னால் மறக்கப்படுவதில்லை, மறக்கப்படுவதில்லை நீ, என்னால் மறக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனுஷங்க மறந்துடுவாங்க. நம்மளோட டியராக பழகிருந்த ஃப்ரெண்டு நம்மளை மறந்துட்டு போயிடுவா. நம்மளை விட பெஸ்ட்டாக ஒருத்தி கிடச்சிட்டோன்னா அங்கே என்ன செய்வாங்க, போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை நான் என்ன செய்ய மாட்டேன், ஒரு காலம் மறக்க மாட்டேன். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் மனிதர்கள் எல்லாரும் கைவிட்டு போவாங்க, நீ யார் இல்லாமல் நின்றுவ. அதான் சொல்கிறாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று. ஹல்லேலூயா. நீ மறக்கப்படுவதில்லை, உன்னை நான் என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் ஒருபோதும் தனிமையானவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. உங்கள் கூட என்ன யார் இருக்கா? ஏசப்பா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் உனக்கு முன்னாடி போவேன், நான் உனக்கு முன்னாடி போவேன், நான் உன்னோடு கூடயும் இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாத்துக்குமே நீங்க ஒரு சப்போர்ட்டுக்கு யாரை அழைக்கணும்? ஏசப்பா வாங்கினேன். இல்லைங்க, எங்கள் டியூஷன் மிஸ் எனக்கு நல்லா சொல்லி கொடுப்பாங்க, நான் அவங்கள நான் நம்புறேன். இல்லை, என் பேரண்ட்ஸு எனக்கு எல்லாம் செய்திருவாங்க. இல்லை, மனிதர்கள் செய்ய முடியாத காரியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். ஹல்லேலூயா. ஒன்றுமே தெரியாத இருந்த என்னையே ஆண்டவர் மாற்றி அவருடைய சமூகத்தில் இவ்வளவா என்னை துதிக்க வச்சு பாட வச்சிருக்காருன்னா, படிக்கவே தெரியாத என்னைய அவர் கொடுத்த ஞானம் என்னை இவ்வளவாய் கொண்டு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு டைமில் ஒரு நைட் டியூட்டி பார்க்கும்போது ஒரு டெலிவரி கேஸ் வந்துச்சு. டாக்டர் அப்போ தான் வந்துட்டு போகிறாங்க, லேடி டாக்டரு, இந்த கேஸ் வரும், நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்துக்க நீ, நான் இப்போ வந்துடுவேன்னு சொல்லிட்டு போனவங்க டெலிவரி கேஸுக்கு பெயின் வந்துருச்சு, டெலிவரி ஆகிற டைமும் வந்துருச்சு. லேபர் வார்டுக்குள்ளே கூட்டு போகிறேன், யாருமே இல்லை. எனக்கு ஒரு 10 வருஷம் சர்வீஸ் இருக்கும் எனக்கு. அப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றுமே தெரியல. ஆனால் அந்த டெலிவரி பார்க்க தேவன் எனக்கு ஞானத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. குழந்தையும் தாயையும் காப்பாற்ற தேவன் உதவி செய்தார். இதெல்லாம் எப்படி வந்தது? ஆண்டவர் கொடுக்குற ஞானம் தான். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபத்தில் எதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்களோ அது எல்லாத்தையுமே ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. பொம்பளை பிள்ளைங்க நம்ம பெரிய ஐயோ நான் பொம்பளை பிள்ளை இப்படி அந்த அடக்க சடக்கெல்லாம் இருக்கணும். ஆனால் ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கணும்? சிங்க பெண் மாதிரி இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுந்து நிற்போம் ஆண்டவருடைய சமூகத்தில். எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் மறைக்கப்பட்டு இருக்குதோ, எதெல்லாம் எனக்கு நீ என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நீங்கள் இருக்கிறீங்களோ, அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஏசேக்கு சித்தனா முடிந்து போனது, வாழ்க்கையில் ரெகபோத்து தொடங்கினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறக்கப்படுவதில்லை நீ, என்னால் மறக்கப்படுவதில்லை, மறக்கப்படுவதில்லை நீ, என்னால் மறக்கப்படுவதில்லை. கலங்காதே என் மகளே, கைவிட நான் மனிதனல்ல. கலங்காதே என் மகளே, கைவிட நான் மனிதனல்ல. மலைகள் குன்றுகள் விலகி போகலாம், விலகாது என் கிருபை. வாய் விட்டு அப்படியே சொல்லுங்க விசுவாசத்துல. மலைகள் குன்றுகள் விலகி போகலாம், விலகாது என் கிருபை. விலை கொடுத்து வாங்கியுள்ளேன், எனக்கே நீ சொந்தம். விலை கொடுத்து வாங்கியுள்ளேன், எனக்கே நீ சொந்தம். கலங்காதே என் மகனே, கைவிட நான் மனிதனல்ல. கலங்காதே என் மகனே, கைவிட நான் மனிதனல்ல. மறக்கப்படுவதில்லை நீ,
மறைக்கப்படுவது. ஆண்டவருடைய சமூகத்தில் இன்று நீ இந்த ஆராதனை வேளையில கடந்து வந்திருக்கிறீங்க. இன்று ஆண்டவராகிய இயேசு உங்களை ஹalleluya, எதெல்லாம் டஃப், எதெல்லாம் எனக்கு இல்லை, எதெல்லாம் நான் என்னால் முடியாது, எதெல்லாம் இப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றார் ஹalleluya, சகலத்தையும் மாற்றி முடிக்கிற ஆண்டவராகிய இயேசு உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய முடியும். உன் வாலிபத்தை காத்துக்கொள்ள ரபா ஷபரதுனியா கபரபல மனிதனுடைய இனிமையான வார்த்தைகளை கேட்டு அல்ல, ஜீவனுள்ள வார்த்தை. ஹalleluya, உங்களை வந்து ரீபா கௌதனா கௌடபா ரிகபா லீதனா உங்களை தொட்டு உங்களை பலப்படுத்துகிற ஒரு பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. ஒரு நாளும் நீங்கள் மறக்கப்பட்டு போவதில்லை. ஒரு காலம் நீங்க தேவனுடைய பார்வையில மறக்கப்பட்டு போவதில்லை. எந்த ஒரு காரியம் உங்களுக்கு தூர்த்து போய் என்னால முடியல நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, அவை எல்லாம் தூர்த்தது எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு ரெகபோத்தை உங்க வாழ்க்கையில தொடங்க அவர் வல்லமை உடையவராய் இருக்கிறார். ஹalleluya. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, வானத்திற்கு நேராக என் ஆண்டவரே, உமக்கு நேராக என் கரங்களை உயர்த்திருக்கிறேன். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறேன். கரங்களை உயர்த்தி கரங்களை தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற நம்ம ஆண்டவரே அப்பா, இதோ என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த ஆராதனை வேளையில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் என்னை நடத்துவதற்கு ஆண்டவரே என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன். இந்த பிள்ளைங்க ஆண்டவரே ஆராதனை வேளையில் அப்பா ஒரு பிரசன்னம் இந்த பிள்ளைகளை அப்பா மூடுமடியாய் ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஆண்டவரே உடைய கரம் பிள்ளைகள் ஒவ்வொருத்தர் மீது அமரும்படியாய் ஜெபிக்கிறோம். அமரும்படியாய் ஜெபிக்கிறோம். வல்லமை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. சொல்லுங்க வாயை திறந்து, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. ஹalleluya. பரிசுத்த ஆவியானவரே, என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். மீதிய நேரங்களை நடத்துங்க. இன்று வசனத்தில் எங்களோட நீங்கள் பேசுங்க. என்ன பேச சித்தமாக இருக்கிறீரோ ஆண்டவரே, பிரசங்கிக்கிற மகனை மறைத்து ஆண்டவரே ஊழியரை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த வார்த்தை எங்களுக்குள் 30, 60, 100 வளர உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். இல்லை, கண்ணில் மூடி கொஞ்சம் ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாருக்கும் செலவினங்கள் இருக்குது, செலவுகள் இருக்குது. எல்லாருமே பெரிய பணக்காரங்க கிடையாது. நம்முடைய சபையை நான் அறிந்த வரையிலும் எல்லாருமே மிடில் கிளாஸை விட கொஞ்சம் கம்மியானவங்க நான் பார்த்துருக்கேன். நிறைய ஒரு சிலரை நான் பார்த்துருக்கேன். சைக்கிள் பின்னால் விறகு வச்சு அதை கெட்டி கொண்டு போய் விற்று வாழ்கிறவங்களும் இருக்காங்க. இன்னும் சைக்கிளில் மாத்திரமே வர்ற விசுவாசிகள் நம்முடைய சபையில் இருக்கிறாங்க. வண்டி வாங்க வழி இல்லாமல் செக்யூரிட்டி கார்டாக வெளியில் இருந்து வேலை பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க. வெல்டிங் வேலை பார்த்து கஷ்டப்பட்டு கண்ணெல்லாம் இதாகி பொத்து. அப்புறம் நான் இன்னொருத்தரை பார்த்தேன், மெக்கானிக் பெயிண்ட் அடிக்கிறவர். இந்த விரலில் வெட்டு விழுந்துச்சு. அதை வந்து அழகாக இந்த சாப்பிடும்போது அவர் வந்து உட்காந்துருந்தார். அதை வந்து சுற்றி, ஐயா நான் இன்றைக்கி ஒரு நாளைக்கு வேலைக்கு வரலன்னா எங்கள் வீட்டில் வந்து சாப்பாடு கஷ்டம், அந்த மாதிரி சூழ்நிலை அப்படின்னு சொன்னார். எல்லாருடைய நிலைமையும் அப்படிப்பட்ட நிலைமை தான். எல்லாம் பயங்கரமாக உழைச்சாதான் அடிப்படை வசதிகள் சாப்பிடக்கூடிய நிலைமையில் ஒவ்வொருத்தரும் அடுத்தடுத்த வருஷத்துக்கு அடுத்தடுத்த காரியத்தை கடந்து போகிறாங்க. கடன் இல்லாமல் கர்த்தர் அவர்களை நடத்தணும். கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எல்லாம் ஜெபம் பண்ணணும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எனக்கு ஒருவேளை நல்ல ஆண்டவர் கிருபையை தந்தார், நான் படிக்கிறேன். ஒருவேளை எனக்கு ஆண்டவர் அனுகூலத்தை திறந்தார், நான் படிக்கிறேன். ஆண்டவர் என்னை போல இருக்கிறவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராகன்னு சொல்லி எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. என்னை போல இருக்கிறவர்களுக்கு வழிவாசல்களை திறந்து கொடுங்க. ஆண்டவரே, இந்த மாதத்தில் எத்தனையோ செலவினங்கள் இருக்குது ஆண்டவர், அத்தனையும் என் ஆண்டவர் கிருபை செய்வீராக. ஒரு வாசலை திறங்க.
இஸ்ரவேலருக்கு ஒரே நாளில் எகிப்தின் வாசலை திறந்தது போல, அவர்கள் பொண்ணு வெள்ளியையும் கொள்ளையிட்டது போல ஒரே நாளில் கர்த்தாவே எங்களுக்கு ஒரு அற்புதங்களை எங்கள் பெற்றோர்களுக்கு செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாருடைய பொருளாதார குறைவுகள் மாறட்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம். நன்மையை காண செய்யும். வானத்தின் பலகணிகளை திறந்தருளும். கர்த்தர் பொக்கிஷ சாலையை எங்களுக்கு கொடுத்தருளும். ஆண்டவரே, திணறாதபடிக்கு கர்த்தர் சகலத்தையும் சம்பூர்ணமாய் திருப்தியாக்கி நடத்துவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு காரியத்தையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஒவ்வொரு குறைவையும் நிறைவாக்கும். இது வேண்டாம், இது எனக்கு ஆடம்பரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிற எல்லா காரியத்தையும் எடுத்து போட்டு சம்பூர்ணமாய் திருப்தியாக்கி ஒருவரை நடத்தும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே, ஆமேன். சரி, இப்போ நம்ம மத்தியில் இருக்கிற ஜோயல்னே முன்பாக வந்து தேவ வார்த்தையை கொடுப்பாங்க. கொஞ்ச நேரம் அவனுடைய வார்த்தைகளை கவனிக்க போகிறோம். சவுண்டு தெளிவாக கேட்குதா? தேவதூதரில் உட்காந்துருக்காங்க எனக்கு எந்த சேரில் ஃபுல்லாக. உட்காருறீங்களா இங்கே? தேங்க்யூ. முன்னாடி கூட தள்ளி போட்டு உட்காந்துக்கோங்க, அப்போ நான் மெதுவாக பேசினாலும் உங்களுக்கு கேட்கும். தேங்க்யூ. சூப்பர். ஐயா, நீங்களும் முன்னாடி வந்துடுறீங்களா? சரி. I'm going to talk about perfect obedience. ஒரு பூரணமான கீழ்ப்படிதல். இதுதான் இந்த வாலிபர் கூட்டத்துடைய செய்தி. ஸோ ஐ am appreciating you. சொன்ன உடனே கீழ்ப்படிச்சிக்கல. ஸோ மே காட் bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ அதுக்கு ஏற்றாத மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? நான் சொன்ன உடனே முன்னாடி வந்துட்டீங்க. சில இடத்துலலாம் பயங்கர கஷ்டமாக இருக்கும். கூப்பிட்டா வரமாட்டாங்க, பின்னாடி தள்ளி விட்டாலும் வரமாட்டாங்க. அப்படி இருக்கிற நேரம். சரி, ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடுவோமா? அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த இரவு நேரத்தில் இவ்வளோ நேரம் தேவ பிரசன்னத்தில் பாட உதவி செஞ்சீங்களே, ஸ்தோத்திரம். எங்களோடு பேசுங்க ஆவியானவரே. உங்கள் வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்துக்கு, எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்துக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக இது இருக்கட்டும். எங்களை உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு வசனத்தை முதலாவது வாசிப்போம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். யாராவது ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? 1 சாமுவேல் 15:22 வாசிங்களே. சரி, வாசிங்க. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாக்கு நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தல் உத்தமம். ஸோ பழைய ஏற்பாட்டில் மிருகங்களை வச்சு, பறவைகளை வச்சுலாம் பலி செலுத்துவாங்க. ஆனால் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும்ல. முதலாவது ராஜாவா நான் ரொம்ப நேரம் இன்னைக்கு பேச மாட்டேன்னு நினைக்கிறேன். சின்ன சப்ஜெக்ட் தான் நினைக்கிறேன், ஆனால் தெரியல. ஓகே பாஸ், உங்களை நம்பவே முடியாது அப்படின்னு நீங்கள் பார்த்த மாதிரி இருக்கு. ஓகே, இந்த சாமுவேல் ஐயா என்ன சொல்கிறாங்க? தீர்க்கதரிசி எப்போ வெயிட் பண்ணு அப்படிங்கிறாங்க. 7 நாள் பொறுத்துரு. 7 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணாரு. இன்னும் கொஞ்ச நேரம் தான். அந்த கொஞ்ச நேரத்தில் அவசரப்பட்டுட்டார். கொஞ்ச நேரம் மட்டும் பொறுக்காம அவசரப்பட்டதுனால அவரே பலி செலுத்த போயிட்டார். ஸோ இந்த நிலைமை ஏற்பட்ட போது தீர்க்கதரிசி கரெக்டாக வர்றாங்க. இப்போ இந்த இடத்துல பார்க்குறோம் வெயிட் பண்ணுன்னு சொல்கிறாரு. இன்னொரு சம்பவம் பார்க்குறோம், அமலேக்கியர்களை முற்றிலுமாக அழிக்க சொல்கிறார். அமலேக்கியர்களை முற்றிலுமாக கொல்ல சொல்கிறாரு. ஆனால் என்ன பண்ணிட்டாருன்னா கொஞ்சத்தை மீதியாக வச்சிட்டார். இப்போது சாமுவேல் வர்றாங்க. வந்தோடனே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் பாருங்கள் 13ஆம் வசனம் பாருங்கள். சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 13. சாமுவேல் சவுலிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். அவன் சொல்றான், ஆகா ஒபைட், கர்த்தருடைய வார்த்தையை நான் முற்றிலும் கீழ்ப்படிச்சிட்டேன். நான் நிறைவேற்றினேன் என்றால் என்ன அர்த்தம்னா, நான் கீழ்ப்படிச்சிட்டேன். ஸோ நான் பூரணமாக கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிச்சிட்டேன் அப்படின்றத உறுதியாக சொல்றாரு. அடுத்த வசனத்தில் வாசிங்க, 14 வசனம். அதற்கு சாமுவேல், அப்படியானால் ஆடுகளின் சத்தமும் என்ன என்றார்.
அதற்கு சாமுவேல், அப்படியானால் எப்ப நீ வந்து நிறைவேற்றிட்டேன்னு சொல்ற, நான் கீழ்ப்படிஞ்சிட்டேன்னு சொன்னேன், அப்படியானால் என் காதுல ஆடு மாடு சத்தம் விழுதே, என் காதுல ஆடு மாடு சத்தம் கேட்குது, அது என்ன? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. என்ன சொல்ல போறீங்கன்னா, சில நேரத்தில் தப்ப மறைச்சிடலாம், ஆனா என்னைக்காவது மாடு சத்தம் விட்டுரும். சொல்லுங்க, நம்ம பண்ற சேட்டை பாவம் மாடாங்கும், ஆடு மாடு சொல்ல மாட்டேங்க. நம்ம பண்ற தப்பு வெளியே தெரியாம இருக்கலாம், ஆனா என்னைக்காவது மாடு சத்தம் விட்டுரும். அப்படிதான் நடந்துச்சு. இவர் வந்து நலமானது எல்லாத்தையும் விட்டு வச்சார்ல. 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், சவுலும் ஜனங்களும் ஆகாகியும் ஆடு மாடியும் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து, அப்படின்னா தப்ப வச்சிருக்காரு. முற்றிலும் அழிக்க சொன்னாரு, ஆனா அழிக்கல, தப்ப வச்சிட்டாரு. ஆனால் சாமுவேல் வந்தபோது சொல்லிட்டாரு, நான் நிறைவேற்றினேன், எல்லாத்தையும் கீழ்படிச்சிட்டேன், பெர்ஃபெக்டா நான் வந்து கீழ்படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா சொல்லி முடிக்கவும் சாமுவேல் காதுல மே அப்படி சவுண்டு கேட்குது. தலைவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அப்படியானால் என் காதுல விழுற சத்தம் என்னது அப்படி கேட்டபோது மாட்டிக்கிட்டார். நம்ம ஒரு நாள் செஞ்ச தப்பு செஞ்ச அன்னைக்கே மாட்டாம இருக்கலாம், ஆனா என்னைக்கா ஒரு நாள் மாட்டிக்குவோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க செஞ்ச அன்னைக்கு மாட்டாம இருக்கலாம், என்னைக்கா ஒரு நாள் மாட்டிடுவீங்க. உங்க பக்கத்துல கம்பெனிக்கு ஆள் இல்லையா? செஞ்ச அன்னைக்கு மாட்டாம இருப்போம், என்னைக்காவது ஒரு நாள் மாட்டுறோம். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படி இருக்கு. பல நாள் திருடன் என்னைக்காவது ஒரு நாள் வெளியே வந்துடும். நம்ம வந்து மறைச்சு வச்சாலும் எப்பவாவது நம்ம குணம், நம்முடைய தப்பு, இருதயத்தில் மறைஞ்ச அக்கிரமம், பாவம் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்துருவாரு. வெளியே வந்துடும், தானா வெளியே வந்துடும். சரி, அப்ப இன்னைக்கு உள்ள நம்ம மாலை நேரத்தில் நம்ம தியானிக்க போறது ஒரு பெர்ஃபெக்ட் ஒபீடியன்ஸ், முழுமையான கீழ்ப்படிதல் நமக்கு அவசியம். நீங்க கீழ்ப்படுறீங்களாப்பா? பிள்ளைகளை நீங்கள் கீழ்ப்படிங்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. எனக்கும் நம்ம எல்லாருக்கும் சேர்ந்து இந்த வார்த்தைகள் ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. பிள்ளைகளை உங்கள் பெற்றார் கீழ்ப்படிங்கள், இது கத்தர், அது ரொம்ப அருமையானது. ஏன்னா வந்து நான் ஒரு தேசத்துக்கு, துபாய் தேசத்துக்கு சென்ற போது அங்கே ஒரு நபரிடத்துல பேசிக்கொண்டே இருந்தேன். அவர் சொல்ற, நான் சொல்றனால என் பையன் பண்ண மாட்டான், நான் எதை சொல்றேனோ அதனால என் பையன் பண்ண மாட்டான், நான் அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன், பைபிள் இப்படி சொல்லுது அதனால நீ செய்யணும், பைபிள் இப்படி சொல்லுது அதனால இப்படி செய்யணும். எனக்கு ரொம்ப கண் திறந்துச்சு. அப்போ பெற்றோர் கீழ்ப்படுகிறது கூட கர்த்தருக்குள் கீழ்ப்படினுங்கிறத நான் கற்றுக்கிட்டேன். சரி, கீழ்ப்படுதல் என்கிறது மிக மிக முக்கியம். கீழ்ப்படி இல்லாமல் மேல்படி வர முடியாது. அது நம்முடைய வாழ்க்கையின் உயர்வு கீழ்ப்படிதல். ஆனா கீழ்ப்படுகிறோமா என்பதை நம்ம யோசிக்கணும். மனித குலத்துக்கு ஏற்பட்ட முதல் பாவம் ஆதாம் ஏவல் நமக்கு தெரியும். ஆண்டவர் சொல்றாங்க, எல்லா கனியும் புசி, அந்த இருக்கு பேர் விருட்சத்தின் கனி, நன்மை தீமை அறியத்தக்க, அதை மட்டும் புசிக்காதன்னு சொல்றாங்க. அதே மாதிரி சோதோம் குமர பட்டத்தை விட்டு வெளியே அனுப்பும் போது லோத்து குடும்பத்துக்கு சொன்ன கட்டளை என்ன? ஜீவன் தப்ப ஓடிப்போ, பா ஓடு, ஆனா பின்னிட்டு பாராதே. இந்த ஒரே ஒரு கட்டளை, பின்னிட்டு பாராதே. நடந்தது என்ன? இந்த ஒரு கட்டளை மட்டும் கீழ்ப்படியில. பைபிள்ல கீழ்ப்படியாமை குறித்து நிறைய பார்க்கிறோம்ல. நோவாவிட்ட ஆண்டவர் சொல்றாங்க, பேழையை கேட்டு. அது வரைக்கும் அவ்வளவு மழையை பார்த்தது கிடையாது ஒருத்தரும். அது வரைக்கும் இந்த போட்டு இதுல பரிவாடி உண்டானா அது கிடையாது. 120 வருஷம் கெட்டுறது அவ்வளோ பெருசா. நோவா கர்த்தர் சொன்னபடியே செஞ்சு முடிச்சான். கர்த்தர் சொன்னபடியே அவ்வளோ ஒரு பெர்ஃபெக்ட் கீழ்ப்படிதல் இருந்தது. நாம் இந்த மாலை நேரத்தில் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். நமக்குள்ளே கீழ்ப்படிதல் இருக்கிறதா? நமக்குள்ளே கீழ்ப்படிதல் இருக்கிறதா என்பதை நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். டிசோபீடியன்ஸ் பிரிங்ஸ் சின். முதல் பாவமே கீழ்ப்படியாமை. ஆதாம் ஏவாளுக்குள்ள ஏற்பட்ட பாவம் கீழ்ப்படியாமை. அதை இப்படி சொல்றேன், டிஸ்ஒபீடியன்ஸ் பிரிங் சின். நோட் பண்ணிக்கோங்க. சின் பிரிங்ஸ் செப்பரேஷன், சின் பிரிங்ஸ் சேட்னஸ், சின் பிரிங்ஸ் சோரோ, சின் பிரிங்ஸ் சேம். நிறைய வார்த்தை எல்லாம் எஸ்ல இருக்கும். சின், சேம், வெக்கப்பட்டார்கள், சேட்னஸ், உங்களுக்கு சோர்வு வந்துச்சு, இன்னும் நிறைய நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. செப்பரேஷன், அவங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் ஒழித்து கொண்டார்கள், பிள்ளைகளுக்குள்ள பிரிவினை வந்துச்சு, தேவனுக்கு உங்களுக்குள்ள பிரிவினை வந்துச்சு. சேட்னஸ், சோரோ, செப்பரேஷன், சிக்னஸ். சிக்னஸ், பலவீனம் அங்கதான் வர ஆரம்பிச்சது. சிக்னஸ், இப்படி நிறைய வார்த்தையை எஸ்லயே எடுக்க முடியும்.
காரணம் கீழ்ப்படியாமை. சரி, இப்போ ஒன்று பண்ண போகிறோம். சின், சேம், செப்பரேஷன், சேட்னஸ், இந்த மாதிரி எல்லா வார்த்தைகளுடைய முதல் எழுத்தை மட்டும் எடுத்து கொஞ்சம் உச்சரிங்க பார்ப்போம். ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க பார்ப்போம். ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க பார்ப்போம். இந்த 5, 6 வார்த்தையை சொன்னேன், அதனுடைய முதல் லெட்டர் மட்டும் என்ன லெட்டர்? அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க. என்ன பாம்பு சத்தம் போடுதீங்க? இந்த சினேக்கு தான் காரணம் கீழ்ப்படியாமல் போகிறதுக்கு. இந்த சினேக்கு தான் பாவத்தையே கொண்டு வந்துச்சு. இந்த சினேக்கு தான் விசுன்னு சத்தம் போட்டு பயங்கரமாக கெடுத்து விட்டுச்சு. ஒன்று சொல்லவா, பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் இதுதான் கீழ்ப்படியாமே நமக்குள்ளே கொண்டு வந்துட்டு இருக்கு. இப்போ நான் கீழ்ப்படியாமன்னு பேசும்போது இங்கே வந்து 3, 5 நம்ம ஒரு 13 பேர் இருக்கோம்னா நம்ம மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்கிற எல்லா சபையும் கீழ்ப்படியாமை என்கிற ஒன்றுக்குள் தள்ளப்பட்டது. நம்ம இங்கே வந்திருக்கிற நாம் ஒரு தெளிவடையட்டும். ஒருவேளை ஆன்லைனில் கேட்குற நீங்களும் தெளிவடைஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பிரயோஜனமானுச்சுன்னா யாருக்காவது அனுப்பி கொடுங்க. உலகத்தில் இருக்கிற அனைத்து கிறிஸ்தவர்களும் கூட கீழ்ப்படியாமை ஒன்றுக்குள் விழுந்து விட்டார்கள். பிசாசு தள்ளிட்டான். ஏன்னா உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிறவன். எப்படி மோசம் போக்குறான்னா டிஸ்ஒபீடியன்ஸ்னால, கீழ்ப்படியாமையினால். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவனுடைய கோபாக்கனை வரும் என்று பார்க்குறோம். ஸோ அப்போ கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. சின்ன காரியத்தை கீழ்ப்படிஞ்சா கூட பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. சின்ன சின்ன காரியத்துக்கு கூட. அதனால நீங்கள் வந்து வாழ்க்கையில் சின்ன சின்ன காரியத்துக்கு கூட கீழ்ப்படிய பழகுங்கள். ஒருவர் சொன்னார், காலம் தாழ்த்தி கீழ்ப்படியதும் கீழ்ப்படியாமையே. காலம் தாழ்த்தி அதை செய்டா அப்படின்னா ரொம்ப நேரம் கழிச்சு செய்கிறது கூட கீழ்ப்படியாமைக்கு அர்த்தமா. அப்போ ஒரு பெர்ஃபெக்ட் கீழ்ப்படிதலை ஆண்டவர் எதிர்பார்க்குறாங்க. நான் ஒரு சம்பவத்தை தான் உங்களுக்கு, ஒரு நபருடைய அனுபவத்திலிருந்து உங்களுக்கு நான் பேசணும்னு விரும்புகிறேன். கர்த்தர் நம்ம பேசுகிறோம். அதுக்கு முன்னாடி சில காரியத்தை நான் சொல்கிறேன். 40 வருஷம் ஏன் இஸ்ரவேல் ஜனத்தை சுற்றி நடக்க பண்ணார்? அதை என்ன சொல்கிறாங்கன்னா, அன்றைக்கி ஒரு செய்தியில் ஒருத்தர் சொல்லும்போது அது 2 நாளில் கூட போயிடலாம், 40 நாள் நடந்து கூட போயிடலான்ங்கிறாங்க. ஆனால் 40 வருஷம் சுற்றி நடக்க பண்ணார். இதுக்கு பல காரணங்கள் பைபிளில் இருக்கு. ஏன் நீங்கள் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுங்களேன். நீங்கள் இப்படி உட்காரதை பார்த்தா ஜெமீமா எங்கள் கூட இருந்தாங்க போன வாரம் வரைக்கும், இப்போ எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டார்கள் அப்படின்னு ரொம்ப சோர்ந்து போய் இந்த மாதிரி இருக்குது. நான் கரெக்டாக, நான் எனக்கு ஞாபகத்தில் கரெக்டாக அந்த இடத்துல உட்காந்துருப்பாங்க அவங்க. அதாவது சில பிள்ளைகள் மட்டும் தான் நோட்ஸ் எடுப்பீங்க. நான் வரும்போதெல்லாம் அதான் அந்த சிஸ்டர் ரொம்ப நோட்ஸ் எடுப்பாங்க. அதை நான் நினைவு கூர்ந்தேன். சரி, ஒருவேளை உங்களுக்கு துக்கமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களையும் சீக்கிரத்தில் ஏற்ற நேரத்தில் உங்களையும் கர்த்தர் மனவாட்டி இந்த ஸ்தானத்தில் கொண்டு வருவாராக. ஆமேன். நானே சொல்லிக்க வேண்டிதான். சரி, சில காரணங்கள் இருக்கு சுற்றி நடக்க பண்றதுக்கு. அது ஒரு காரணத்தை சொல்லவா? எதுக்கு நடக்க பண்ணாருன்னா, கீழ்ப்படியாமல் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் போட்டு தள்ளுறதுக்காகத்தான் 40 வருஷம் சுற்றி நடக்க பண்ணார். கீழ்ப்படியாமல் இருந்தாங்க பார்த்தீங்க சத்தியத்துக்கு, அவ்வளோ பேரையும் வழியிலேயே கொன்று வழியிலேயே கலரையை புதைக்கிறதுக்கு தான். பாஸ்டர் எப்படி பாஸ்டர் இதை சொல்கிறீங்க, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமான்னா பைபிள் ஒரு வசனத்தை வாசிப்போம். யோசுவா 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம்னு நினைக்கிறேன். யோசுவாவின் சரித்திர புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆமாம், 5:6 5 அதிகாரம் 6. நீங்கள் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பாருங்களா. யோசுவா பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டில் இருக்காது, பழைய ஏற்பாட்டில் இருக்கும். நான் பக்கம் சொல்லிடுறேன், ஒருவேளை நீங்கள் கண்டுபிடிங்க. 274 பக்கத்தில் இருக்கும். பழைய ஏற்பாட்டில் 274, பழைய ஏற்பாட்டில் 274. ஒருவேளை யாருக்கு எடுக்க முடியல பக்கத்தில் ஹெல்ப் பண்ணிக்கோங்களேன். பழைய ஏற்பாட்டில் ஆரம்பத்தில் இருந்தே வரும். ஓகே, கவனிக்கலாம். வாசிங்க, 6லேருந்து வாசிங்க. 6ல் வாசிங்க. நடந்து திரிந்தார்கள். இப்போ புரிஞ்சுதாமா? அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு, நிறைய காரணங்கள் இருக்கு. ஏன் 40 வருஷம் சுற்றி நடக்க பண்றாருன்னா, அதுல ஒரு காரணம் இங்க போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷரான யாவரும், அப்படிதானே போட்டிருக்கு. யுத்த புருஷரான யாவரும், எல்லாரும். மாலு மட்டும் நம்ம பாசையில் எப்படி சொல்லிக்கிறோம்,
போட்டு தள்ளுற வரைக்கும், கொல்ற வரைக்கும், அவன் சாகிற வரைக்கும் சுற்றி நடக்க போனார். எதுக்கு? அவன் கீழ்ப்படியில. இன்னும் சொல்ல போனா கீழ்ப்படியாமைக்குள் போன எல்லாருமே கானானுக்குள்ள போகல, பலியிலே அடிக்கப்பட்டாங்க. ஈவன் மோசே, அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். மோசே பயங்கர கோபக்காரர், ஒருத்தனை கொன்னு போட்டார். கொன்னு போட்டு தான் வெளியே வந்தார், ஒரு அடியிலையா. அப்பா, அவ்வளோ வெறி கோபம். ஆனா இந்த மனுஷனை சாந்தமுள்ள மனுஷனா மாற்றினார் ஆண்டவர். ஆனால் இவர் கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியல. அதுக்கு பல காரணங்கள் சொல்லுவாங்க. ஆனா பைபிள் சொல்லுது அடிச்சிட்டார். நன்றியா, நன்றி. அப்போ இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே எங்களுக்குள்ள ஒரு பூரணமான கீழ்ப்படிதலை எங்களுக்குள்ள தாங்கப்பா. கர்த்தர் சொல்ற எல்லாவற்றிற்கும் கீழ்ப்படியணும்னு கர்த்தர் விரும்புறார், ரொம்ப விரும்புறாங்க. உங்களுடைய நீங்க காலேஜில் படிக்கலாம், ஸ்கூலில் படிக்கலாம், உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஆசிரியர்களாக இருந்தாலும் ப்ரொஃபஸராக இருந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படி, சின்ன காரியத்தை கீழ்ப்படுகிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். பாஸ்டருக்கோ, உங்களுக்கு பொறுப்பில் கொடுக்கப்பட்ட லீடர்ஸாக இருக்கலாம், நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இல்லை அந்த இடத்துல உங்களுக்காக இருக்கிற பாஸாக இருக்கலாம், உங்கள் பேரண்ட்ஸாக இருக்கலாம். நீங்கள் கர்த்தர் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைமைத்துவத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சிங்கன்னா பெரிய ஆசீர்வாதம். பைபிளில் கீழ்ப்படிதல் கொடுத்து சொல்கிறார். அதாவது ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிங்கள், கணவன் மனைவி கீழ்ப்படினு சொல்கிறார். இங்கே எபேசியரில் பார்க்குறோம். பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படினு சொல்கிறார். அது மட்டுமல்ல, எஜமான்களுக்கு வேலைக்காரங்க கீழ்ப்படினு சொல்கிறார். மேலான அதிகாரத்துக்கு நம்ம கீழ்ப்படினோம், நம்முடைய தலைமைத்துவத்துக்கு நம்ம கீழ்ப்படினு சொல்கிறார். அப்போ கீழ்ப்படிதல் அவ்வளவு முக்கியமாக இருக்கு. ஆனால் கீழ்ப்படுகிறோமா? சபை கீழ்ப்படிதா? அப்போஸ்தலனாகிய பவுல் அவ்வளவு பாரத்தோட கலாத்திய நிருபத்தை ரொம்ப கடினமாகவும் பேசுவார். நானாவது உங்களை அன்பு உள்ளவர்களே, இரக்கம் உள்ளவர்களே அப்படின்னு சபையில பல பிரசங்கர் அப்படிதான் அன்போம். அன்புக்குரியவர்களே, சகோதர சகோதரிகளே, ஏசப்பெல்லாம் விரியன் பாம்பு குட்டியே கேளு, விரியன் பாம்பு குட்டியேன்னா டைரக்டா. அதுவும் புத்தி இல்லாத கலாத்தியரே, புத்தி இல்லாத விசுவாசியை கவனி அப்படிலாம் பயங்கரமா அதுல சொல்றாரு. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், கலாத்தியர் 3:1. இந்த வசனத்தை வாசிங்க. கலாத்தியர், புத்தி இல்லாத கலாத்தியரே, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்க. யாரு மயக்கினாங்க சபைய ஒருத்தன் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம போகிறதுக்கு மயக்கிட்டான், மயக்க மருந்து கொடுத்தான், இல்ல டோஸ் கொடுத்து மயக்கிட்டான். யாருன்னா? பிசாசு, சாத்தான். புத்தி இல்லாத கலாத்தியரே, கலாத்தியர்னா கலாத்திய பட்டணத்தில் இருக்கிற சபை, கலாத்திய சபை. இங்கே இந்த வசனத்தை இப்படி சொல்லணும்னா, புத்தி இல்லாத WME விசுவாசியே, புரியுதா? புத்தி இல்லாத WME யூத் பிள்ளைகளா, பசங்களா, என்னையும் சேர்த்துக்கிறேன். நீங்க எல்லாம் புத்தி உள்ளவர்கள், புத்தி தெளிந்தவர்கள் என்று நான் நம்புகிறேன். சரி, உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னோமா, உங்களை ஏசலை. இதை என்ன சொல்றாருன்னா, புத்தி இல்லாத கலாத்தியரே, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போக உங்களை மயக்கினவன் யார்? நம்ம இதை கொஞ்சம் சிந்திக்கணும். மயக்கிட்டான்ல. அதே கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 5:7. நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில், நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை பண்ணினவன் யார்? இருக்கா? எந்த வசனம் ஆண்டி? 5:7 வாசிங்களேன். பிள்ளைகள் சைட்ல இருந்து ஒருத்தர் வாசிங்களேன். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, தடை செய்தவன் யார்? 3ஆம் அதிகாரத்தில் உங்களை மயக்கினவன் யார்? 5ஆம் அதிகாரத்தில் தடை செய்தவன் யார்? Who stop? யார் அவங்களுக்கு தடை பண்ணா? யார் அவங்களுக்கு முன்னாடி பேரியர் போட்டா? யார் அவங்களுக்கு தடை பண்ணா? பிசாசு. பயங்கரமான ஆளுங்க. சத்தியத்தை கீழ்ப்படியாமல் போகிறதுக்கு, வசனத்தை கீழ்ப்படியாமல் போகிறது பயங்கரமா தடை பண்றான். நம்ம வேதம் சொல்லுது, கேட்கிறவர்களாகவும் வாசிக்கிறவர்களாகவும் அதன்படி செய்கிறவர்களாக இருங்கள்னு வேதம் சொல்லுது. அதனால ஒரு அர்ப்பணிப்போட செல்லும், ஆண்டவரே சத்தியத்துக்கு நாங்கள் கீழ்ப்படி எங்களுக்கு கிருபை கொடுங்க. சத்தியத்தை கேட்பது மட்டுமல்ல, சத்தியத்தை வாசிப்பது மட்டுமல்ல, நாங்கள் கீழ்ப்படுகிற அதன்படி செய்கிற அனுபவத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள உண்டாகட்டும். ஆண்டவருக்குள்ள நம்ம ஒப்பு கொடுத்துருவோம், இருதயத்தை தாழ்த்திடுவோம். ஆண்டவர் இந்த கீழ்ப்படுதலை கொடுத்துருங்க. நம்ம கீழ்ப்படிஞ்சோமா இல்லையா என்பதை சில சிந்தனை போகுது. நான் அந்த குற்றமா சொல்ல போகிற இடத்துல கீழ்ப்படுதல்ன்ற சப்ஜெக்ட் வந்தால் நிச்சயமாக அதெல்லாம் சொல்லிடுவேன். இதை கேட்பேன். போன வருஷத்தில் 2024 எத்தனை சண்டே அப்படின்னா 52 வாரம் ஞாயிற்றுக்கிழமை. 52 வாரம் எல்லாரும் சண்டே அட்டன் பண்ணிடல எல்லாரும்? ஓகே. அதில் குறைஞ்சது ஒரு 45 ஞாயிற்றுக்கிழமை அட்டன் பண்ணியிருப்பீங்களா சர்ச்சில்? சரி, நீங்கள்
45 பிரசங்கம் 2024ஆம் ஆண்டில் 45 பிரசங்கம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கேட்டிருக்கோம். அதில் வேற உங்களுக்கு வாரம் யூத் மீட்டிங், அது டிஃப்ரெண்ட் டைப்பான டிஃப்ரெண்ட் மெத்தடான பிரசங்கம், டிஃப்ரெண்ட் டைப்பான ஆட்கள். அப்பா, இந்த சபை கொடுத்து வச்ச சபை. அதே நேரத்தில் இந்த சபை நிறைய பரலோகத்தில் கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. அதுவும் சொல்லி ஆகணும்ல, ஏராளமாக கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. பயங்கர அபிஷேகம் உள்ள, கிருபை உள்ள, வரங்கள் உள்ள, வித்தியாசமாக வெளிப்படுகிற ஊழியர்ல கர்த்தர் அனுப்பிக்கிட்டே இருக்கார். அதனால நிறைய நம்ம இந்த சபை நிறைய தேவன் முன்னாடி கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. அது பேசணும், இது பேசணும், அப்படி பேசணும், அவர் மூலமா பேசணும், இவர் மூலமா பேசணும் அப்படின்னு நிறைய கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. சரி, அப்போ 45 ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் 45. யூத் மீட்டிங் எத்தனை யூத் மீட்டிங் அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க? அதுவும் எக்ஸ்ட்ராலாம் நடக்காமல் இருக்கலாம் ஒரு வேளை சில வாரங்கள். ஒரு 30 வாரம் போட்டுக்கோமா? 30, 45 + 30 75. சரி, அது போக யூடியூப் இருக்குல்ல, யூடியூப்ல பிரசங்கம் கேட்பீங்களா? பழக்கம் இருக்கா? யூடியூப்ல ஷார்ட்ஸ் பிரசங்கம் கேட்டாலும் பிரசங்கம் தான் கேட்டிருப்பீங்க, ஒரு பாயிண்டாக வச்சு கேட்டிருப்பீங்க. சரிங்க, யூடியூப்ல பிரசங்கம் கேட்குற பழக்கம் இருக்க. நான் கேட்பேன் ஒவ்வொரு வாரமும். அட்லீஸ்ட் வந்து எனக்கு பிடிச்ச என்னுடைய கைடன்ஸான ஒரு சபை இருக்கு, அந்த சபையுடைய பிரசங்கத்தை நான் கேட்டுருவேன் எப்பவும். சிலருக்கு வந்து தினந்தோறும் ஒவ்வொரு பிரசங்கம் கேட்பாங்க யூடியூப்ல இருந்து. சரி, யூடியூப்ல இருந்து ஒரு 10 பிரசங்கத்தை வச்சுக்குவோம். அது நிறைய கேட்டிருப்பீங்க 10. ஆனால் நீங்கள் பார்க்குறத பார்த்தா பிரசங்கத்தெல்லாம் அங்கே பார்க்க மாட்டோம் பாஸ்டர் யூடியூப்ல. அதை தவிர மற்ற எல்லாத்தையும் பார்ப்போன்ற மாதிரி தெரியுது. சரி, 10, 75 + 10 எத்தனை? 85. உபாசவத்துக்கு வந்திருப்பீங்களா? ஸ்பெஷல் மீட்டிங் எல்லா வாரமும் ஸ்பெஷல் மீட்டிங் தான் இந்த சர்ச்சில். ஸ்பெஷல் மீட்டிங், ஓ சரி, எத்தனை ஸ்பெஷல் மெசேஜ் கேட்டிருப்பீங்க? ஸ்பெஷல் மீட்டிங் 10 ஓகேவா? சரி, அப்போ 85 + 10 95. இது போக வேற ஏதாவது வெளியே சர்ச்சுக்கு எங்க மீட்டிங் போனீங்களா? ரொம்ப குறைச்சி போட்டிருக்கேன். அது என்ன, சர்ச்சுக்கெல்லாம் பேசணும்னா உபவாசம் இருக்கு, அதிகாலை ஜபத்தில் பிரசங்கம் இருக்கு, பைபிள் ஸ்டடியில் பிரசங்கம் இருக்கு. இது எல்லாத்தையும் கூட்டி இவெல்லாம் பார்த்தா அப்பா 1000க்கு மேலே போயிடும். சரி, இப்போ ஒரு 100 பிரசங்கம், குறைந்தபட்சம் 2024 100 பிரசங்கம் கேட்டிருக்கீங்க. 100 பிரசங்கத்தில் அட்லீஸ்ட் 3 குறிப்பு. அட்லீஸ்ட் சில பிரசங்கர்லாம் இருக்காங்க, அப்பா 14 குறிப்பு, 7 குறிப்பு, 8 குறிப்பு. நம்ம தலைமை பாஸ்டர் அவங்களுக்கு பூரணம் 7 பிடிக்கும். எல்லாமே 7 குறிப்பு தான், எல்லாம் 7 தான். நான் இப்போ கை கொண்டுட்டேன்ப்பா, ரொம்பலாம் பேசக்கூடாது. ஏன்னா ஒன்றை கை கொள்றதுக்கே படாத பாடுபடுறான் விசுவாசி. அது நம்ம அடிக்கிட்டே இருந்தோம்னு வைங்களேன், இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் வரும், டிரான்ஸ்ஃபர்மேஷனே வராது. அதனால் இன்ஃபர்மேஷன்ஸுக்கு நம்ம நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். அதனால் நம்ம வந்து நிறைய பேசணும்னு நான் தப்பாக சொல்ல மாட்டேன். நானும் நிறைய பேசியிருக்கேன். என்னை விட்டா நான் பேசிக்கிட்டே இருப்பேன். ஒரு பைபிள் டீச்சராக இருக்கிறதுனால வந்துக்கிட்டே இருக்கும் சில நேரத்தில். ஆனால் இப்போலாம் பிரசங்கத்தில் ரொம்ப ஷார்ட் பண்ணிட்டேன் பாயிண்டெல்லாம். எதுக்கு? நம்மளால சில நேரத்தில் கீழ்ப்படிய முடியல, நம்மளால கை கொள்ள முடியல, அவ்வளோ பழுவாக இருக்கும், பயங்கர கஷ்டமாயிரும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள கீழ்ப்படி வைக்கிறது நல்ல பழக்கமாக மாறிச்சு. சரி, குறைஞ்சபட்சம் ஒரு பிரசங்கத்துக்கு 3 குறிப்பு வச்சு கேட்டுருப்போம்னு வச்சுக்கோங்க. புரோட்டா செட்டுக்கு 3 புரோட்டா பார்சல் மாதிரி ஒவ்வொரு பிரசங்கத்துக்கு 3 குறிப்பு. நீங்கள் கையெல்லாம் தூக்க வேணாண்ணே, கையெல்லாம் தூக்க வேணாம். மனசாட்சியிலே நீங்கள் பதிலை யோசிச்சுக்கோங்க. ஆனால் உங்கள் மொழியிலே தெரியும். மொசப்பிடிக்க நாயை மூஞ்ச பார்த்தா தெரியும்பாங்க, முகத்திலே தெரிஞ்சிடும் நம்ம எப்படி கீழ்ப்படிச்சோம் என்பதை. சரி, அதனால் மூஞ்சையே மாற்றாதீங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சரி, பாஸ்டர் 2024 ஒரு 10 பிரசங்கம் ரசமாத்தி எடுத்துக்குவோம், 90 விட்டுருவோம். 10 பிரசங்கத்தை என் வாழ்நாளில் கீழ்ப்பிடிச்சுக்கிட்டே இருக்கேன் பாஸ்டர். 6வது மாதம் ஆகுது. இந்த 6வது மாதம் வரைக்கும் போன வருஷம் 2024ஆம் ஆண்டு பேசப்பட்ட பிரசங்கத்தை நான் ஒன்று விடாமல் கீழ்ப்படிஞ்சிட்டு இருக்கேன்னு இருக்கீங்களா யாராவது? 10 பிரசங்கம். என்ன ஆழமான பிரசங்கம், என்ன சூப்பரான வெளிப்பாடு, என்ன விடுதலையான பிரசங்கம், அபிஷேகம் நிறைந்த பிரசங்கம். அப்பா, வெளிப்பாடுனா ஆழத்தில் பிரசங்கம் பண்ண இருக்கட்டும். 10 வேணாம், 10 குறைச்சிருவோம். 5 பிரசங்கம் பாஸ்டர். நீங்க எப்படியே பார்க்கறத பார்த்தா என்ன பிரசங்கம் பண்ணாங்கன்னே ஞாபகம் இல்லை. இதுல எங்க போட்டு பாயிண்ட் ஞாபகம் இருக்க போது? எங்க ஒன்று சொல்லவா, என்னத்தை தான் மாத்தி மாத்தி ஒவ்வொருத்தர் பிரசங்கம் பண்ணாலும்
ஒரு குறிப்பிட்ட டைட்டிலுக்குள்ள தான் கிடக்கும். அன்புல இருக்கும், அபிஷேகத்தில் இருக்கும், இல்லைன்னா பரிசுத்தத்தில் இருக்கும், இந்த ஜெபத்தில் இருக்கும், உபவாசத்தில் இருக்கும். இந்த மாதிரி குறிப்பிட்ட டைட்டிலுக்குள்ள தான் கிடக்கும். வேணா வசனம் வேறையா இருக்கும், சம்பவம் வேறையா இருக்கும். ஆனால் எல்லாம் ஒரே குறிப்பிட்ட டைட்டிலுக்குள்ள தான் மாற்றி மாற்றி பிரசங்கத்தை கேட்டிருப்போம். உண்மைதானே? சரி, 5 பிரசங்கத்தை 5 விட்டுருங்க. ஒரு பிரசங்கத்தையாவது நான் வாழ்நாள் இதுவரைக்கும் கீழ்ப்படிஞ்சு என் குறிப்பெல்லாம் அந்த குறிப்பு எல்லாத்தையும் கை கொண்டு வர்றேன்னு உன் மனசாட்சி சொல்லுதா? ஸோ இன்றைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுத்துக்குவோம். நான் வேதத்தின்படி வாசிக்கணும், நான் வாசிக்கணும், நல்ல பழக்கம். தியானிக்கணும், நல்ல பழக்கம். கேட்கணும், நல்ல பழக்கம். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலே நான் கீழ்ப்படியணும், கை கொள்ளணும். அந்த அனுபவத்தை எனக்கு தந்துருங்க ஆண்டவரே. எனது பிசாசு தான் மயக்கிறான், பிசாசு தான் தடை பண்ணுறான். அவனுடைய வேலை சத்தியத்தை கீழ்ப்படியாமல் போகிறதுக்காக. தேவன் நமக்குள்ளே கீழ்ப்படுகிற அபிஷேகத்தை, சுவாபத்தை ஆண்டவர் நமக்குள்ள தருவார். கீழ்ப்படிதல் மிக மிக முக்கியம். சரி விடுங்க, 5 பிரசங்கம் விடுங்க, ஒரு பிரசங்கத்தை விடுங்க. ஒரு குறிப்பு, ஒரு குறிப்பு, ஒரு பாயிண்ட், ஒரு பாயிண்ட். அப்போ சபை எவ்வளோ பிசாசுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள ஆளுகை செஞ்சிருக்கு பாருங்க. என்ன வார்த்தை வெளிப்படுங்க, விதைக்கிறவன் விதைப்பான். ஆனா இருதயம் எப்படி இருக்கு? எனக்கு ரொம்ப யோசிக்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே, தேசத்தில் இருக்கிற சபைகள் எல்லாம் சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற சபைகளாக மாறட்டும். எங்களோட திருச்சபையில் இது ஒரு ஜப குறிப்பாக நான் மாற்றினேன், இதை சொன்னேன். ஏன்னா எங்கள் அப்பாவை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாஸ்டர் சாமுவேல் ஜெபராஜ் பார்த்தீங்க, ஒரு 22 வருஷமாக வர்றாங்க. பல இடங்களுக்கு போய் பிரசங்கம் பண்ணுவாங்க. கடினமாக கடிந்து கொண்டு புத்தி சொல்லி பிரசங்கம் பண்ணுறவங்க கடினமாக. அது உங்களை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா, சத்தியத்தை சத்தியமாக பிரசங்கம் பண்ணுவாங்கம்பாங்க. அப்போது உங்கள் சபைக்கு வாரம் கெஸ்ட் வராங்களா? இதே மாதிரி எங்கள் சபைக்கு அடிக்கடி கெஸ்ட் வருவாங்க. அப்போ கெஸ்ட் வரும்போதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் சத்தியம் நிறைந்த சபையில் இருக்கீங்க, சத்தியத்தை பேசுகிற பாஸ்டர், சத்தியத்தை சத்தியமாக, இது மாதிரி நிறைய பேர் டயலாக் விடுவாங்க. நான் அதை டயலாக்னே நினச்சிக்குவேன். ஏன்னா முன்னாடி பாஸ்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எவ்வளோ உங்களை சத்தியத்தை பேசுகிற சபையில் இருக்கீங்க, சத்தியத்தை சத்தியமாக போதிக்கிற சபை, உங்கள் பாஸ்டர் கீழே இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது சர்ச்சு பாஸ்டர் நமக்கு தானே தெரியும். அப்போ என்ன யோசனை? ஜப குறிப்பா சபையில் சொல்கிறேன், உபவாச சபத்தில் ஏனி நம்ம சபையை பற்றி இப்படி சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்னா, சத்தியத்தின்படி வாழ்கிற சபை. சத்தியத்தை பேசுறது நிறைய பேர் இருக்காங்க. சத்தியம் பேசப்படுது, ஒரு விதத்தில் மறைக்கப்படுது சத்தியம். சத்தியத்தையும் கண்டிப்பாக பேச வேண்டியிருக்கு. ஏன்னா சத்தியம் என்னன்னு தெரியாமல் போயிட்டு இருக்கு, உபதேசம் என்னன்னு தெரியாமல் போயிட்டு இருக்கு. சத்தியத்தை பேச வேண்டியிருக்கு. ஆனால் நம்முடைய சபை சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற சபையாக மாறணும். அருமையான ஒரு காரியம் இருக்குப்பா. 3 யோவானில் பார்க்கிறோம், என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்தை காட்டிலும் வேறு சந்தோஷம் இல்லை. சத்தியத்தை பேசுகிற சபை என்கிறத விட சத்தியத்தின் நடக்கிற சபை என்று நாம் கேள்விப்பட கர்த்தர் கிருபை தரட்டும். ஆண்டவர் நல்லவர். இப்போ பெர்ஃபெக்ட் கீழ்ப்படிதல்னு இருக்கு, இது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் அந்த கீழ்ப்படிதலை நமக்குள்ள தரட்டும். இப்போ ஒரு கணக்கு பண்ண போகிறோம். என்ன கணக்கு அப்படின்னா, ஆண்டவர் மோசேட்ட என்ன சொல்றாங்கன்னா, எப்போ மலைக்கு மேலே வந்ததுக்கு அப்புறம் ஆசரிப்பு கூடாரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆராதிப்பதற்காகவும், தேவனை தரிசிப்பதற்காகவும், பலி செலுத்துவதற்காகவும், தேவன் வாசம் பண்ணுவதற்காகவும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஸ்தலம். டென்ட் தான் டாபர்னாக்கிள், மீட்டிங் பிளேஸ். அப்போ இந்த மாதிரி ஆண்டவர் மேலே காண்பிக்கிறாங்க. எந்த அதிகாரத்திலேருந்து அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு கணக்கு பண்ண போறீங்க, கூட்ட போறீங்க. பெண்ணெல்லாம் இருந்தால் நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 25 அதிகாரம், 26ஆம் அதிகாரம், 27ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரத்தின் எத்தனை வசனங்கள் இருக்குன்னு கூட்டுங்க. யாத்திராகமம் 2வது புத்தகம், ஆதியாகமத்துக்கு அடுத்த புத்தகம். யாத்திராகமம் 25 அதிகாரம், 26ஆம் அதிகாரம், 27ஆம் அதிகாரம், 3 அதிகாரம். எத்தனை வசனம் இருக்குன்னு கூட்டுங்க. இன்னைக்கு ரொம்ப கணக்கில் புள்ளியாச்சே தூத்துடிக்காரங்க. இல்லைன்னா கணக்கு தெரியலன்னா கால்குலேட்டரையாக போட்டு பண்ணுங்க.
வெரி குட். 98. உங்கள் பைபிள் 98 இருக்கா? எல்லா பைபிள் 98 வந்துட்டா? 98. இது ஆசரிப்பு கூடாரம் எப்படி எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொன்னது. அடுத்தது இப்போ ஆசரிப்பு கூடார வேலையை செய்ய ஆரம்பிச்ச அதிகாரத்தை கனெக்ட் பண்ண போகிறோம். எதுல இருந்து இருக்கு? 36, 37, 38. 36, 37, 38. யாத்திராகமும் 36, 37, 38. இந்த 3 அதிகாரத்தை கூட்டுங்க. கரெக்டு தானா? இது பெர்ஃபெக்ட் ஒபீடியன்ஸா இல்லையா? 3 அதிகாரம் 98 வசனம், அடுத்த 3 அதிகாரம் 98 வசனம். 4 அதிகாரத்தை கூட்டி பாருங்க. 3 அதிகாரம் ஆசரிப்பு கூடார பணியை குறித்து 25, 26, 27. 28 அதிகாரம் ஆசாரியனுடைய வஸ்திரத்தை குறித்து, ஆசாரியனுக்கு கொடுக்கப்படுற வஸ்திரம். ஒரு பெஸ்டா பெர்ஃபெக்டா கீழ்ப்படிவானால் அவனுக்கு தேவன் வஸ்திரம் என்கிற ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். அதே போல 36, 37, 38 பார்த்தீங்களே, 39. இப்போ 4 அதிகாரம் சேர்த்து கூட்டி பாருங்க. 4 அதிகாரம் சேர்த்து கூட்டி பாருங்க, எவ்வளவு வருது? 25, 26, 27, 28. 36, 37, 38, 39. என்னம்மா? 141 கரெக்டா? ஓகே. இதுல நம்ம கற்றுக்கொள்வது என்ன தெரியுமாப்பா? பெர்ஃபெக்ட் ஒபீடியன்ஸ், ஒரு முழுமையான கீழ்ப்படிதல். முழுமையான கீழ்ப்படிதல். இப்போ நம்ம அப்படியே கடைசி அதிகாரத்தை திருப்ப போறோம். யாத்திராகமம் கடைசி அதிகாரம். நான் சொல்ற வசனத்துல நீங்க கவனிச்சு பாருங்க. நான் சொல்ற வசனத்தெல்லாம் கவனிச்சு பாருங்க. இது என்னுடைய பர்சனலாக உங்களுக்கு கொடுக்குற ஒரு ஆலோசனை. ப்ளீஸ் ஹேவ் நோட் ஆர் டைரி டு டேக் நோட்ஸ் whenever you come to the presence of God. நீங்கள் எப்போல்லாம் சர்ச்சுக்கு வரீங்களோ, சபைக்கு வரீங்களோ, என்னுடைய தனிப்பட்ட ஒரு ஆலோசனையாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் டைரி கொண்டு வாங்க, இல்லை நோட்டு கொண்டு வாங்க, பென்னு கொண்டு வாங்க, நோட்ஸ் எடுத்து பழகுங்க. ரொம்ப உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. எப்போவாது திடீர் சந்தேகங்கள் வரும்போது தியானிக்கலாம். இல்லை நீங்கள் எழுதும்போதே மசில் மெமரின்னு இருக்குது, எழுதும்போதே அது உங்களுக்கு மைண்டில் கூட போகும். அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ ரொம்ப நல்லது, இதை கை கொள்ளுங்க. இங்கே வயசில் நான் ரொம்ப கடினமாக சொல்லுவேன். நான் அடிக்கடி பார்ப்பேன் நோட்டை. இந்த வாரம் சப்மிட் பண்ண சொல்லியிருக்கிறேன். எங்கள் பிள்ளைகளை நீ வீட்டில் தியானம் பண்ணுற நோட்டையும் சர்ச்சில் பிரசங்க எழுதுகிற நோட்டையும், ஸோ அவங்கள ரொம்ப கடினமாக, ரொம்ப அவங்கள வந்து ஸ்ட்ரிக்டாக இங்கே பண்ணி ஆகணும் அப்படிங்கிறத அப்படி அவங்களை நடத்திட்டு இருக்கிறேன். சில இடத்துல போய் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும், அவங்க பண்ணலை அப்படின்னு. ஆனால் நீங்கள் ரொம்ப முத்துக்கள், நீங்கள் ஆழத்தில் முங்கி முத்து குளிக்கிற இடம். அதனால இருதயத்தில் நிறைய முத்துக்கள் போட்டு வச்சுருப்பீங்க. கேட்கும் போதெல்லாம் இருதய பலகையில் எழுதிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இது என்னுடைய பர்சனலாக சொல்கிறேன். நீங்கள் தேவைன்னா நீங்கள் கண்டிப்பாக அடுத்த வாரத்துலேருந்து, இந்த வாரம் சண்டேலேருந்து கூட நீங்கள் சர்ச் கொண்டு வாங்க. சரிங்களா? அது ரொம்ப நல்லாயிருக்கும். காட் பிளஸ் யூ. ஓகே, நான் சொல்கிற வசனத்தை கவனித்து பாருங்கள். யாத்திராகம் 40 அதிகாரம் 16 வசனம். கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் மோசே செய்தான். நீங்கள் பிறகு கூட இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நான் அந்த வசனத்தை மட்டும் சொல்கிறேன், என்ன செஞ்சான் அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருக்கோம். அடுத்தது 19 வசனத்தின் கடைசி வரி, 19 கடைசி வரி, கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியே போட்டான். 20 வசனம், பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே. அப்படி 22 வசனம் பாருங்க, 22, பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே. 24 வசனம், பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே. 26 வசனம், பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே. 28 வசனம், பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே. 32 வசனம், கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே. 33 வசனம், எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? யாத்திராகம் 40:33. பின்பு அவன் வாசஸ்தலத்தையும் பலிபீடத்தையும் சுற்றி பிரகாரத்தில் நிறுத்தி பிரகாரத்தின் தொங்கு திரையை தொங்க வைத்தான். இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான். எவ்விதமாய் வேலையை முடிச்சான் அப்படின்னா, கர்த்தர் கற்பித்தபடியே வேலையை முடிச்சான். பெர்ஃபெக்ட் ஒபீடியன்ஸ். எப்பா இது சாத்தியமா?
சாத்தியமே கிடையாது. ஆனால் சிவில் இன்ஜினியர்ஸை கேட்டு பாருங்க, அவங்கெல்லாம் பக்காவாக பிளான் போடுவாங்க. அவங்க வந்து டிசைனிங் பண்ணணும். இப்போல்லாம் பயங்கரமாக உங்கள் சர்ச்சுடைய புதிய பில்டிங்குடைய அந்த பயங்கரமாக 3D பண்ணி அந்த ஃபாதர் ஐயா வரும்போது அந்த அந்த மீட்டிங்கில் காமிச்சிக்கல பயங்கரமாக. அதே மாதிரி வந்துருமா பில்டிங்? எங்களுடைய சபை இடிச்சு கட்டும் போது கூட ஒரு ஃபோட்டோ எடுத்து இதே மாதிரி கெட்ட போகிற மாதிரி அப்படின்னு போட்டிருந்து. ஆனால் அதே மாதிரி வந்துச்சான்னா இல்லை. ஆனால் வேணா ஒரு 60% அதே மாதிரி வந்திருக்கோம். நீங்கள் சிவில் சம்பந்தமாக தானே கேட்குறேன் கேள்வி. இப்போது சரி, எதை சம்மந்தமாக இருக்கு? ஆர்கிடெக்டில் போடுற டிசைன் படி அப்படியே பெர்ஃபெக்டாக இல்லைல்ல. இந்த பூமியில் எதுவுமே மேக்ஸிமம் இந்த உலகத்தில் எதுவுமே பெர்ஃபெக்டாக பண்ணுறது கடினமாக இருக்குது. பில்டிங்கும் இப்போ எங்களுடைய அண்ணன் சிவில் அவங்க வந்து ஆட்டோ கடை வச்சு எல்லாம் டிசைன்லாம் இன்டீரியர் ஒர்க் எல்லாமே இது பண்ணுவாங்க. இப்போ நிறைய வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல இந்த சிவில் பெரிய பெரிய பில்டிங் பொறுத்தவரையில் பாண்டில் முதல்ல எழுதிடுவாங்களா, எத்தனை சிமெண்ட், இவ்வளோ மண், இவ்வளோ ஜல்லி. இங்கே கரெக்டாக காங்கிரீட் நடந்துட்டு இருக்கோம். 100 மூடை சிமெண்ட் போடணும், ஆனால் இருக்க 99 மூடை தான் இருக்கும். ஓடி போய் இன்னொரு மூடை சிமெண்ட் வாங்குவானா? நிச்சயமாக வாங்க மாட்டான். ஆனால் பாண்டில் இருக்கும் 100 மூடை சிமெண்ட். ஏன்னு சொல்ல போனால் பில்டிங்காக நடந்து பிளான் பண்ணி நடந்துட்டு இருக்கோம். இத்தனை சென்டில், இத்தனை அடியில், இத்தனை சதுர அடியில் எல்லாம் பிளான் பண்ணியிருக்கோம். கெட்ட ஆரம்பிக்கும் போது தோண்டும் போது பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை பண்ணுவான். இது ஏன் லேண்டு, ஏன் 1 சென்டிமீட்டர் ஏன் லேண்டுன்பான். நம்ம அவன்கிட்ட போட்டு எதுக்கு சண்டையை போட்டு அவனுடைய பிள்ளைகள் கொஞ்சம் உள்ள சுருக்கிடுவோம். ஆனால் மேப்பில் இருந்தது வேற, கெட்டுறது இதுதான் நடக்குது இல்லை உண்மை. ஆனால் மோசேட்ட மேலே வச்சு காமிக்கிறாருங்க, எல்லாம் பயங்கரமானது. நூல் இப்படி இருக்கணும், கலர் இப்படி இருக்கணும், தொங்குதரை எப்படி இருக்கணும், தூண் இப்படி இருக்கணும், இந்த மரத்தில் இருக்கணும், குத்து வழக்கு எப்படி இருக்கணும், எல்லா நுணுக்கங்கள். ஒரு சிங்கிள ஒரு தனி மனுஷனா எதையும் பிசிறு தட்டல, ஒரு இன்ச்சு மாறல, ஒரு கலர் மாறல, ஒரு ஷேப் மாறல. கர்த்தர் கற்பித்தபடியே செஞ்சான். நான் சொல்லி முடிக்கிறேன், சொல்றேன், நான் முடிக்கல. கர்த்தர் கற்பித்தபடியே செஞ்சு முடிச்சதுனால இவ்விதமாய் மோசே வேலையை முடிச்சதுனால அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. நாம் பெர்ஃபெக்டா கீழ்ப்படிவோமானால் நமக்கு தேவன் தரக்கூடிய மகிமையை நம்மேல கர்த்தர் வைப்பார். ஆமென். அந்த வேதத்தில் பார்க்கிறோம், கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்றாங்க. பூமியில் நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நீ எனக்கு செய்யும்படி நியமித்த கிரைகளை செய்து முடித்தேன். உலகத்தோடு முன்பதாக மகிமை மேல் இருந்தது போல திரும்ப மகிமைப்படுத்தணும்னு சொல்லுவார். செஞ்சு முடிச்சேன்னு சொல்லுவார். என்ன நியமிச்சாரோ பெர்ஃபெக்டா கீழ்ப்படிஞ்சு முடிச்சார். பெர்ஃபெக்ட் ஒபீடியன்ஸ். இப்போ யோனா புத்தகத்தில் யோனாவை தவிர மற்ற எல்லாம் கீழ்ப்படிஞ்சிருக்கோம். கடல் கீழ்ப்படிஞ்சதா? கீழ்ப்படிஞ்சு. அலை கீழ்ப்படிஞ்சதா? கீழ்ப்படிஞ்சு. 3 முறை மும்மரமா வந்துச்சு, 3 முறையும் கீழ்ப்படிஞ்சது. பூச்சி கீழ்ப்படிஞ்சதா? கீழ்ப்படிஞ்சது. ஆமணக்கு செடி கீழ்ப்படிஞ்சதா? கீழ்ப்படிஞ்சது. சூரியன் கீழ்ப்படிஞ்சதா? கீழ்ப்படிஞ்சது. மீன் கீழ்ப்படிஞ்சதா? கீழ்ப்படிஞ்சது. யோனா இன்னும் பைபிளை பார்த்தா அசுத்தாவியனை புறப்பட்டு வெளியே போ. ஈவன் ஈவில் ஸ்பிரிட் கூட தேவன் வார்த்தை கீழ்ப்படியுது. பிசாசின் ஆவி கூட கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியுது. ஏன் நம்மளால கீழ்ப்படிய முடியல? அவர் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்லும் போது அப்படியே காற்று கடலை அமைதலாயிரு. காற்று கடல் கீழ்ப்படியுது, மிருகம் கீழ்ப்படியுது, பறவை கீழ்ப்படியுது. அவர் சொற்படி கேட்கும் பெருங்காற்றே, அவர் சொற்படி கேட்கும் பெருங்காற்றேன்னு இருக்கு. பைபிளை பார்க்கிறோம். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரத்தில் அவர் மோசே சொல் கேளாமல், அப்படிதானே இருக்கு. யாத்திராகமம் 16ஆம் அதிகாரத்தில் அந்த மன்னாவை மீதி வச்சாங்க. யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், மோசேயின் சொல் கேளாமல் சிலர் அதில் விடிய காலம் மட்டும் கொஞ்சம் மீதியை வைத்தார்கள். அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. அவர்கள் மேல் மோசே கோபம் கொண்டான். மோசேயின் சொல் கேளாமல், பாஸ்டர் பேச்ச கேட்கல, சொல் கேளாமல் கொஞ்சம் மீதியா வச்சுட்டான். நான் அடுத்த நாள நாற்றம் முடிச்சு சொல் கேட்கல. ஆண்டவர் ஒரு பெர்ஃபெக்ட் ஒபீடியன்ஸை நம்மகிட்ட எதிர்பார்க்குறாங்க. யோனா கர்த்தருடைய கட்டளை கீழ்ப்படியில் மற்ற எல்லாம் கீழ்ப்படியுது. கீழ்ப்படுவியாப்பா மகளை, கீழ்ப்படுவீங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகள் நம்ம கீழ்ப்படிவோமா என்பதை யோசிச்சு பார்ப்போம். ஆண்டவரை கீழ்ப்படுகிற சோபத்தை எனக்கு தாங்க. நான் ஆக்சுவலி ஒரு காரியத்தை பிரசங்கம் பண்ணணும்னு வந்தேன். நான் அதை ஒரு ஹின்ஸாக உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்கள் தியானம் பண்ணுங்க, உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்.
யோசுவாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். யோசுவா 11:21. 5 மினிட்ஸ்க்குள்ள நான் முடிச்சிருவேன். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஒரு வேத வசனம் மேல் நாட்டம் இருக்குன்னா அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். 11:22. இஸ்ரவேல் புத்திரரின் தேசத்தில் ஏனாக்கியர் ஒருவரும் மீதியாக வைக்கப்படவில்லை. அடுத்தது, காசாவிலும் காத்திலும் அஸ்தோத்திலும் மாத்திரம் சிலர் மீதியாய் இருந்தார்கள். எங்கெல்லாம்? காசா, காத், அஸ்தோத். திரும்ப சொல்லுங்க. காசா, காத், அஸ்தோத். இந்த 3 பட்டணத்துல, இந்த 3 ஊர்ல யார மீதியா வச்சான்? ஏனாக்கியர்கள். இவங்களை குறித்து வேதத்தில் பார்க்குறோம். நெடியவர்கள், பயங்கரமானவங்க. அப்பா, நம்ம அவங்க பார்வை எட்டிக்கிட்ட மாதிரி இருக்கிறோம். பணத்தவர்கள், பயங்கரமான ஆட்கள். இவங்களை அழிக்க சொல்றாரு. மோசே மூலம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு நீங்க நோட் பண்ணிக்கோங்க. யாத்திராகம் என்னாகமம் 33:55. என்னாகமம் 33:55. மீதியை வைக்காதீங்க, கண்ணுக்கு முள்ளா இருப்பாங்க, அவங்க குறுப்பா இருப்பாங்க, அவங்க விழாக்கு. என்னாகமம் 33:55. 33:55. அதே போல இதுலயுமே இருக்கு. யோசுவா 23ஆம் அதிகாரம். யோசுவா 23:13. யோசுவா 23:13. நீங்கள் மீதியா வைக்கிறவங்க உங்க கண்ணுக்கு முள்ளா இருப்பாங்க, வளையா இருப்பாங்க, விழாக்களுக்கு சவுக்காகவும் கண்களுக்கு முள்ளா இருப்பாங்க. மீதியா வைக்காத, செய்ய வேண்டியதை செஞ்சிரு. சரி, இப்போ இந்த அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா யோசுவா 11ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கோங்க. யோசுவா 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் கவனிங்க. யோசுவா 11:9, பக்கம் 283. 283. யோசுவா 11. கர்த்தர் தனக்கு சொன்னபடி, நல்ல கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ். கர்த்தர் சொன்னபடி, கர்த்தர் சொன்னபடி கீழ்ப்படிஞ்சாரா? அப்படியே 12ஆம் வசனம், அந்த ராஜாக்கள் எல்லா பட்டணங்களையும் அவருடைய எல்லா ராஜ்யங்களையும் யோசுவா பிடித்து பட்டைக்கரணால் வெட்டி கர்த்தருடைய தாசனாகிய மோசே கட்டளையிட்டபடி. தேவனுக்கும் கீழ்ப்படுறாரு, பாஸ்டருக்கும் லீடருக்கும் கீழ்ப்படுறாரு. கர்த்தர் கட்டளையிட்ட படி. அப்படியே 15ஆம் வசனம் யோசுவா 11:15. கர்த்தர் தனது தாசனாகிய மோசேக்கு எப்படி கட்டளையிட்டு இருந்தாரோ அப்படியே மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டு இருந்தான். அப்படியே யோசுவா செய்தான். அவன் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டதில் ஒன்றையும் செய்யாமல் விடவில்லை. தேவன் மோசேக்கு சொல்லியிருந்தார், மோசே யோசுவாவுக்கு சொல்லியிருந்தார். ஒன்றையும் விடலை, எல்லாத்தையும் கீழ்ப்படிஞ்சார் என்பதா போட்டிருக்கு. ஸோ பெர்ஃபெக்ட் ஒபீடியன்ஸை இருந்தது. ஆனால் கான்ஸ்டண்டா இருக்குதா, தொடர்ச்சியா இருக்கா? நம்முடைய ஜீவியத்தில் ஒரு குறிப்பிட்ட நாள் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் தொடர்ச்சியாய் தொடர்ந்து எல்லா காரியத்திலும் பெர்ஃபெக்டா கீழ்ப்படுகிற அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தரட்டும் என்று ஒரு எதிர்பார்ப்பும் ஜெபமும் இருக்கட்டும். ஸோ கீழ்ப்படிஞ்சிட்டே வர்றாரு. 20ஆம் வசனத்துல பாருங்க, யுத்தம் பண்ண இஸ்ரவேலுக்கு எதிராக வரும்படிக்கு அவருடைய இருதயம் கடினமானது. இப்படியே அவர் பேரில் இரக்கம் உண்டாகாமல் கர்த்தர் மோசே கட்டளையிட்டபடி அவர்களை அழித்து சங்காரம் பண்ணதும் கர்த்தரால் வந்த காரியமாக இருந்தது. அக்காலத்தில் யோசுவா போய் மலை தேசமாகிய எப்ரோனிலும் தெபீரிலும் ஆனாபிலும் யூதாவிலும் சகல மலைகளிலும் இஸ்ரவேலின் சகல மலைகளிலும் இருந்த ஏனாக்கியரை நிக்கிரகம் பண்ணி அவர்கள் பட்டணங்களோடும் கூட சங்கரித்தான், நிக்கிரகம் பண்ணினான். 23ஆம் வசனம் பார்க்கிறோம். அப்படியே யோசுவா கர்த்தர் மோசே இடத்தில் சொன்னபடி எல்லாம் தேசம் அனைத்தை பிடித்து சொன்னபடி எல்லாம் செஞ்சார். ஆனால் 22ஆம் வசனத்தில் 3 ஊர்ல மட்டும் ஏனாக்கியரை விட்டு வச்சார். எந்த ஊர்லலாம்? காசா, காத், அஸ்தோத். நான் இதை தனியாகவே ஒரு பெரிய பிரசங்கமாகவே பண்ணியிருக்கேன். ஆனால் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். காசா, காத், அஸ்தோத் மீதியா வச்ச ஏனாக்கியர்கள் இந்த இடத்தில் கீழ்ப்படியாமைய இருந்ததினால் இந்த 3 ஊரும் பிற்காலத்தில் பிரச்சனையாக மாறினது. காசா, காசா காசானா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? சிம்சோன் தன் வாழ்க்கை அழிவதற்கு, தன் ஜீவியம் அழிவதற்கு, கண் பிடுங்கப்படுவதற்கு, தன்னுடைய பிரதிஷ்டை மாறுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? காசாவிலிருந்து வந்த வேசி. நம்ம நியாயாதிபதியில் பார்க்க முடியும். ஸோ காசாவிலிருந்து வந்த வேசி, இவள் நிமித்தமாய் சிம்சோனுடைய ஜீவியம் அழிக்கப்பட்டது. காத்துனா என்ன ஞாபகம் வருது? ஐயா நன்றியா.
காத்தூரானா கோலியாத். கோலியாத்துக்கு ஊர் காத்து, பயங்கரமா இருப்பானா. ஏனாக்கி அவன் கோலியாத்துக்கு முன்னாடி தாவீதுக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். அதுக்கு முன்னாடி இஸ்ரவேலுக்கு முன்னாடி ஜனங்களுக்கு முன்னாடி 40 நாள் வந்து நின்னாங்க. சவுல் நல்ல வளர்த்தியானவர் தான். சவுல் கூட போராட முடியல, எவனுக்கும் மனசு இல்லை. சவுல் கூட சொல்றாரு, என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கப்பான்றாரு. அப்பமும் எவனுக்கும் துணிச்சல் இல்லை, பயந்து போய் நிற்கிறான். 40 நாள் இஸ்ரவேல் ஜனத்தை, தேவனுடைய பிள்ளைய, தேவனுடைய தேசத்தை இவ்வளவு நிந்திக்கும் போது, இஸ்ரவேலின் தேவன் நிந்திக்கும் போது 40 நாளை நிந்திக்கிறானே, பயந்து போய் நிற்கிறாங்களே, எவனுக்கும் துணிச்சல் இல்லை நிற்கிறதுக்கு. எங்கிருந்து வந்தவன் தெரியுமா? காத்துல இருந்து வந்தவன். நாம் எங்கே கீழ்ப்படியாம இருந்தோமோ அதுவே நம்முடைய பின்னாட்களுக்கு முள்ளா மாறுது. அதான் மோசே சொல்லியிருந்தார், துரத்தி விடணும், அது முள்ளா மாறும், லாக்கு கூறுகளா மாறும். ஸோ மிக கவனமா இருக்கணும். மிக மிக முக்கியமா, ரொம்ப உருக்கமா வைராக்கியம் பேசக்கூடிய ஒன்று அஸ்தோத்னு என்ன சம்பவம் ஞாபகம் வருது? பிள்ளைகள் மத்தியில் யாராவது சொல்லுங்க. அஸ்தோத் ஒரு அண்ணா உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு போனான். அஸ்தோத் கொண்டு போய் தாகோன் மடி வைக்கிறான். தாகோன் விழுந்து போச்சு. இக்கபோத்துன்னு பேர், ஒரு பிள்ளை பிறக்குது ஏலிக்கு, அவங்களுடைய பேரன் பிறக்கிறான். இக்கபோத்துன்னு பேர் வச்சாங்க. மகிமை இல்லாமை, மகிமை இஸ்ரவேல் விட்டு கடந்து போச்சு. அவன் தான் உடன்படிக்கை பெட்டிய துணிகரமா எடுத்துட்டு போனான் இஸ்ரவேல்ல இருந்து. இந்த 3 பின்னாட்கள பிரச்சனையா மாறுச்சு. காரணம் முழுமையான கீழ்ப்படியல் இல்லாமல். ஆண்டவரே, எங்களுக்குள்ள ஒரு முழுமையான கீழ்ப்படிதலை தாரும். ஏன் இப்போ சொல்றேன்ப்பா, நான் பல இடங்கள்ல சபைகளுக்கு இதை சொல்வது, இந்த வசனங்களை மட்டும் பார்த்து நம்ம ஜெபிக்க போறோம். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம், ஒருவேளை அடிக்கடி இந்த பகுதியை வாசிச்சிருக்கலாம், ஆனால் நமக்கு உணர்வு வரும்படிக்கு அதை நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து நீங்க கவனிக்கணும், நோட் பண்ணிக்கோங்க, அடிக்கடி இதை பாருங்க. நீதிமொழிகள் 5:11 இருந்து, முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து. அடுத்த வசனம், ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்தலை என் மனம் அலட்சியம் பண்ணதே, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும். ஐ disobeyed my pastor word. போதகரின் சொல்லை நான் கேளாமலும், எனக்கு உபதேசம் பண்ணவங்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் ஒரு எல்லா தீமைக்கு உள்ளானனே என்று முறையிடுவாய். நீ முறையிடக்கூடாது என்பதற்காகத்தான் கீழ்ப்படுதல் என்கிற சத்தியத்தை கர்த்தர் பேசுறார். ஸோ நம்ம பிரசங்கத்துக்கு எடை போடுற மனசை விட்டுருவோம். சில நேரத்தில் சில பிரசங்கத்துக்கு தரம் அதிகமாக இருந்த மாதிரி இருக்கும், தரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு எப்பவும் தரமும் குறையாது, தரம், ஏன்னா அதெல்லாம் பெர்ஃபெக்டாக 7 தரம் உருக்கி புடமிடப்பட்டவைகள், தரமுள்ள வார்த்தைகள், ஜீவனுள்ள வித்துக்கள். அதனால் நம்ம எடை போடுறதுக்கு, மதிப்பு போடுறதுக்கெல்லாம், மதிப்பு எதில் போடணும் தெரியுமா? வசனம் வந்துச்சுன்னா இதுக்கு என் வாழ்க்கைக்கு எப்படி இருக்குன்னு மதிப்பு போடணும். நம்ம பிரசங்கத்துக்கு மதிப்பு போட்டிருப்போம், இந்த இவர் சரியில்லை, அவர் பிரசங்கம் சரியில்லை, இவர் பிரசங்கம் சரியில்லை. இதை விட மதிப்பு போடுறது நம்முடைய ஜீவியத்தில், நான் கீழ்ப்படுகிறேனா ஆண்டு ஒப்பு கொடுப்போமா? நான் கீழ்ப்படிவேன்ப்பா, என்னை நம்புங்க, கீழ்ப்படுகிற உணர்வை தாங்க. அதான் தாவீது சொல்றார், எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது உடைய பிரமாணங்கள் நான் கை கொள்ளுவேன். உணர்வை தாரும். அந்த தெய்வ சமூகத்தில் எழுப்பி நிற்போம். ஹல்லேலூயா. அன்பு தகப்பனே, நீங்களே அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்களேன். கீழ்ப்படுகிற கிருபையை தாங்க, கீழ்ப்படுகிற உணர்வை தாங்க. சத்தியத்துக்கு, உபதேசத்துக்கு, வசனத்துக்கு, பிரசங்கத்துக்கு, தேவன் போதிக்கிற ஒவ்வொன்றுக்கும் கீழ்ப்படுகிற அந்த அனுபவத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருக்காக கீழ்ப்படிய உங்களை ஒப்பு கொடுங்கள். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆபிரகாம் சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததுனால ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். ஈசாக்கு சொல்லுக்கு கீழ்ப்படிந்தார். இந்த தேசத்திலிருந்து வித பஞ்சத்தில் விதைச்சார், 100 மடங்கு பலனை பெற்றுக்கொண்டார். ஏசப்பா ஸ்தோத்திரம். கீழ் படியும் போது பிள்ளைகளை உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிங்கள், இது நியாயம், அப்பொழுது வாழ்நாள் நீடித்திருக்கும், ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவான்னு சொல்லி எபேசு 6:1-3 வரைக்கும் சொல்லுறது ராஜா. பிள்ளைகள் இந்த வாலிப நாட்களில், வாலிபர்கள் மாத்திரம் அனைவரும் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ உதவிஷீராக. எல்லா தடை நீக்கப்படுங்க. வாழ்வதரும் வசனம் முடித்தலமாக இருக்குது, நாங்கள் வேறு எங்கே போவோம்? வசனத்துக்கு கீழ்ப்படிந்து
அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நன்றி செலுத்துகிறோம். கீழ்ப்படிந்து ஆசீர்வாதம் அனைத்தையும் சுதந்திரத்துக்குள்ள உதவி செய்வீராக. வாலிப நாட்களில் வாலிபன் தன் வழியை சுத்தம் பண்ணுவான் வார்த்தையின் பிரகாரம் சுத்தம் பண்ணி வாழ்வதற்கு உதவி செய்வீராக. அடே பலியிடுவதற்கு பார்க்கணும். கீழ்ப்படியதே உத்தமன் சொல்லப்படுது. கீழ்ப்படிந்து அன்றே கத்தை வாழ்வதற்கு உதவி செய்ய வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆஸ்வதிப்பீராக. இந்த நல்ல வார்த்தை கொடுத்ததான அன்பு ஊழியரை நீ ஆஸ்வதிப்பீராக. அநேக ஆயிரங்களுக்கு அநேக லட்சங்களுக்கு அடைய பயனுள்ள பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துவீராக. நன்றி ஸ்தோத்திரம். ஆரம்பம் முதல் முடிவு வரை நாளுக்கு செய்வனை ஸ்தோத்திரம். வாயின் வார்த்தையும் இறுதி தியானமும் உங்களுடைய சமூகத்தில் பிரீதியாக இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்பேற்று நடத்தும் உதவி செய்யும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் யாவரோடும் செய்தி கேட்ட செய்தி கொடுத்த நம்முடைய பிள்ளைகளோடு வருகை பெறுந்து இருப்பதாக. ஆமென்.